நாரதர் வீணை மக்கள் ஜெயந்தன் தலைகோளாக மூங்கிலாக பிறக்கிற அந்த செய்தியோடு இந்த அரங்கேற்று கதையை ஐயா அவர்கள் மிக சிறப்பாக ஆரம்பித்து நடத்தி வருகிறார்கள். நன்றி. தேங்க்யூ சிவகாம சுந்தரி மேம், அருமையா பிரீஃப் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். நண்பர்கள் வேற யாருன்னா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை ஷேர் பண்ணுமா? இல்லைன்னா சார் கிளாஸ்க்குள்ள போயிடலாம் சார். நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 5வது வகுப்பு நாம நெருங்கிட்டோம். தொடர்ச்சியாக இந்த சிலப்பதிகாரத்தை பார்த்து வருவது, அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. என்னுடைய ஒரு சிறிய அனுபவம் என்ன அப்படின்னா, நம்முடைய இந்த சிலம்பு காப்பிய களத்தினுடைய இந்த ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய அத்துணை பேரினுடைய உள்ள கிடக்கை அன்புக்கினிய குலசேகரன் ஐயா வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு ஐயா போயிருக்கிறாங்க. போன உடனே அங்க ஒரு சிலப்பதிகாரத்தினுடைய ஒரு ஆய்வு கட்டுரை, ஒரு புத்தகத்தை 74 சமீபத்துல வந்த ஒரு கட்டுரை புத்தகத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு தொடர்பு கொண்டு, ஐயா இது உங்களுக்கு உதவும், நான் உங்களுக்கு இதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புறேன், நீங்க இதை படிச்சுட்டு கருத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும், ஏன்னா உங்ககிட்ட இந்த புத்தகம் இருக்குதா இல்லைன்னு தெரியல அப்படின்னு அவர் ஒரு அன்பின் காரணமாக, குலசேகரன் ஐயா வந்து குரம்பேட்டையில இருக்கிறாங்க, உடனே தொடர்பு கொண்டு நம்முடைய குழுவுல இருக்கக்கூடிய குலசேகரன் ஐயா, நான் நினைச்சு பாக்குறேன் என்ன அப்படின்னா, என்னதான் மேன்மக்கள் தான், எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம அதை உடனே ஒரு ஜெராக்ஸ் போட்டு எனக்கு உடனே அனுப்பி வச்சுட்டாங்க. நேத்து வந்து கிடைச்சிருக்குது. நான் ஊருக்கு வந்துட்டேன், திருநெல்வேலி வந்துட்டேன். இன்னும் நான் அந்த புத்தகத்தை பார்க்கல. என்னுடைய மாணவர் வந்து, ஐயா இப்படி ஒரு புத்தகம் வந்திருக்குது, சரிப்பா நான் வந்து பாத்துக்கிறேன், நான் படிச்சுக்கிறேன், நீ எடுத்து வச்சிரு என்னுடைய அறையில அப்படின்னு சொன்னேன். அந்த அளவிற்கு ஒரு ஈடுபாடோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு களமாக இதை நான் பார்க்கிறேன். குறிப்பாக இந்த குழுவை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய அருமை நண்பர்கள் ராஜேஷ் அவர்களாகட்டும், அருமை நண்பர் இளங்குமரன் ஆகட்டும், விக்னேஷ் அவர்களாகட்டும், இந்த குழுவுல தொடர்ந்து வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் விடாம தொடர்ந்து வரக்கூடிய இந்த சூழலை பார்க்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து என்ன கைமாறு செய்ய போறோம்லாம் எனக்குலாம் தெரியல. என்ன அப்படின்னா, நான் கற்ற கல்வியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது மட்டும்தான் நான் செய்யக்கூடிய கடமையாக நான் நினைக்கிறேன். அதனால உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே பல வேலைகள் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு சனி ஞாயிறு அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட எல்லாரும் பல வேலைகள் இருக்கும். அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துக் கொண்டு ஒரு 1.5 மணி நேரம் நாம இந்த வகுப்புல இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு மாணவனாக உட்கார்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க ஆசிரியரா உட்கார்ந்துடலாம், பாடம் நடத்திடலாம். ஆனா ஒரு மாணவனா ஒரு இருக்கையில அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். ஏன்னா இந்த உலகத்துல வந்து ரொம்ப கஷ்டமானது என்னன்னா, அடுத்தவங்க பேசுறதை கேட்கறது தான். ஏன்னா நம்ம காது வந்து வலிக்காதுன்னு நமக்கு தெரியும், ஆனாலும் அதை கேட்கிற மனநிலை வந்து நமக்கு உடனே இருக்காது. ஆனா அதையெல்லாம் அவர்கள் விட்டுவிட்டு இந்த தொய்வு ஏற்படாமல் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு அவங்க சிறப்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதற்கு முன்பாக இந்த கடந்த வகுப்பினுடைய ஒரு மீள் பதிவை சொன்ன சிவகாமி சுந்தரி அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் இப்பொழுது ஆடல் ஆசான் அப்படிங்கிற பகுதியை நாம பார்த்துட்டு இருந்தோம். பக்கம் 67 நம்முடைய சிலப்பதிகார புத்தகம் வந்து இருக்குதுப்பா, சரவணன் அவர்கள் எழுதின அந்த புத்தகம் பக்கம் 67. பெரும்பாலும் அந்த புத்தகம் எல்லாரும் வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி இல்லைனாலும் கூட இந்த புத்தகம் வாங்க முடியலனாலும் தொடர்புடைய ஒரு வேறு புத்தகம் இருந்தா கூட தப்பு இல்லை. அதனால உங்க கையில ஒரு புத்தகம் இருக்கும்போது அதை வாசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். வெறுமனை கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவோம். அப்ப நம்ம புத்தகத்தை பார்க்கும்போது நமக்கு இதை ஒரு படிக்கும் போது நமக்கு அதுல இந்த செய்தி இருக்குதா அப்படின்னு நம்ம மனசுல கொஞ்சம் பதியும். அதனாலதான் இருவகை கூத்தின் இலக்கணம் அறிந்து பல வகை கூத்தும் விளக்கினில் புணர்த்து
11 ஆடலும் பாட்டும் கொட்டும் விதிமான் கொள்கையின் விளங்க அறிந்து ஆங்கு ஆடலும் பாடலும் பாணியும் தூக்கும் கூடிய நெறியின கொளுத்தும் காலை பிண்டியும் பிணையலும் எழில் கையும் தொழில் கையும் கொண்ட வகையறிந்து கூத்து வரு காலை கூடை செய்த கை வாரத்து களைதலும் வாரம் செய்த கை கூடையில் களைதலும் பிண்டி செய்த கை ஆடலில் களைதலும் ஆடல் செய்த கை பிண்டியில் களைதலும் குறவையும் வரியும் விரபல செலுத்தி ஆடற்கு அமைந்த ஆசான் தன்னோடும். இந்த பகுதி தான் ஆடல் ஆசான். இந்த ஆடல் ஆசான்ங்கிறது நாடக ஆசிரியன், அந்த அர்த்தத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். நாடக ஆசிரியன். இந்த நாடக ஆசிரியன் அப்படிங்கிறது நாட்டியத்திற்கும் நாடகத்திற்கும் இரண்டிற்கும் தொடர்புடையவன் அர்த்தம். இந்த ஆடல் அப்படிங்கிறது வெறுமன ஒரு டான்ஸ் ஆடுறதுங்கிற அர்த்தம் இல்லை, இது நாடகத்தையும் குறிக்கும். அப்ப இந்த நாடக ஆசிரியனுடைய ஒரு இலக்கணமாக இதை நாம கருத வேண்டும். இந்த ஆடல் ஆசானுக்கு என்னென்ன ஒரு தகுதிகள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பட்டியலை இந்த இளங்கோவடிகள் வரையறுத்து கூறுகிறார். கிட்டத்தட்ட இதுல ஒரு 8 விதமான ஒரு தகுதிப்பாடுல இந்த ஆடல் ஆசிரியன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இளங்கோவடிகள் மையமிட்டு சொல்றார். முதல் மையம் என்ன அப்படின்னா, இருவகை கூத்தின் இலக்கணம் அறிதல். இது முதல் தகுதி. இரண்டாவது தகுதி பல்வகை கூத்தும் அறிதல். இது இரண்டாவது தகுதி. மூன்றாவது விளக்கு உறுப்பினை அறிந்து கூத்து பாடலை விளக்கினிற் புணர்த்தல். இது மூன்றாவது தகுதி. நான்காவது தகுதி என்னன்னா, 11 ஆடல் ஆடும் முறைகளை அறிதல். 11 விதமான ஆடல்கள் இருக்குது, இதை ஆடக்கூடிய முறைகளை அவர்கள் தெரிந்து கொள்ளுதல். பாட்டினுடைய 5வது தகுதி பாட்டினுடைய விதிகளை அறிதல். 6வது தகுதி கொட்டின் விதிகளை அறிதல். 7வது தகுதி ஒரு 10 தகுதிகள் இருக்கு, இதுல 8 இல்ல 10 தகுதி. 7வது ஆடலும் பாடலும் பாணியும் தூக்கும் நிகழும் போது பிண்டி பிணையல் எழிற்கை தொழிற்கை என்னும் கைகளை பயன்படுத்தக்கூடிய முறையை அவர்கள் அறிய வேண்டும். 8வது கூத்து நிகழும் போது கூடை செய்த கை வாரத்து களைதலும் வாரம் செய்த கை கூடையில் களைதலும் காத்தல். 9வது ஆடல் நிகழும் இடத்து அபிநயம் நிகழாமலும் அபிநயம் நிகழும் இடத்து ஆடல் நிகழாமலும் கவனித்தல். 10வது குறவை கூத்தும் வரி கூத்தும் தமிழ் விரவாதப்படி காத்தல். இந்த 10ம் இந்த நாடக ஆசிரியனுக்கு இருக்கக்கூடிய தகுதி அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். இளங்கோவடிகள் என்ன நினைச்சுக்கிறாரு, இந்த சிலப்பதிகாரத்தை படிக்கக்கூடியவங்க எல்லாம் மேதாவிகள் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கிறார். அதனால என்ன பண்றாரு, சில செய்திகளை விளக்கமா சொல்லாம நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி அப்படிங்கிற எண்ணத்துல சுருக்கமா சில இடங்கள்ல சொல்லிட்டு போகிறத நாம பார்க்க முடியுது. அந்த இடங்கள் தான் நமக்கு தலைவலி பிடிச்ச இடமா இருக்கு. ஏன்னா அவர் நம்மளை ரொம்ப உயர்வா நினைச்சிருக்கிறாரு இளங்கோவடிகள். இந்த சிலப்பதிகாரத்தை படிக்கிறவங்கலாம் ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னு அவர் நினைச்ச காரணத்தினால நாம அப்படியே இவங்களுக்கு லேசா சொன்னா போதும் அப்படின்னு, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, இருவகை கூத்து அப்படின்னு ஒரு வரியை சொல்லிட்டு போறாரு. இருவகை கூத்து அப்படின்னு சொல்லும் போது நமக்கு குழப்பமாகுது. எந்த இருவகை கூத்து? இது அகத்துல எடுத்துக்கிறதா, புறத்துல எடுத்துக்கிறதா, இல்ல உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய கூத்துல எடுத்துக்கிறதா அப்படின்னு நமக்கு பெரிய கூத்தாக இது இருக்கு. அப்ப இருவகை கூத்து அப்படிங்கிறது அரும்பத உரைக்காரர் என்ன சொல்றாருன்னா, தேசியும் மார்க்கமும் என்று சொல்லப்படா நின்ற 2 வகைப்பட்ட அகக்கூத்தினது இலக்கணங்களை அறிந்து அப்படின்னு விளக்கம் தரார் அரும்பத உரைக்காரர். நீங்க சிலப்பதிகாரத்துக்கு ஆரம்பத்துல நமக்கு கிடைத்த உரை அப்படிங்கிறது 2 உரை தான். ஒண்ணு அரும்பத உரைக்காரர், அடியாருக்கு நல்லார். இந்த 2 உரைகள் தான் நமக்கு தொடக்க காலத்துல நமக்கு கிடைத்த உரை அப்படிங்கிறது. உரைனா நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே ஒரு பாட்டுக்கு விளக்கம்லாம் அப்படிலாம் கிடையாது. அந்த வார்த்தையை மட்டும், ஏதாவது ஒரு புரியாத வார்த்தையை மட்டும் அந்த இடத்துல கூட அரும் பதம், அரிய பதம், ஒரு சொல்லுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு பொருள் விளக்கம் கொடுக்கிற மாதிரி அந்த சொல்லுக்கு விளக்கம் அது மட்டும்தான் இருக்கும். அதுதான் அரும்பத உரைன்னு பேரு. அடியாருக்கு நல்லார் என்ன பண்ணுவாரு, அந்த அரும்பத உரையை கொஞ்சம் விளக்குவார், முழு விளக்கம்லாம் இருக்காது. அப்ப இந்த இருவகை கூத்து அப்படிங்கிறத உரையாசிரியர்களை புரிந்து கொள்ளக்கூடியது எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு விதவிதமான கற்பனைகள் வந்துருது. எந்த கூத்தை நாம எடுத்துக்கிறது, தேசி மார்க்கம் அப்படின்னு 2 கூத்தை அவங்க சொல்றாங்க.
மார்க்கம் என்பது வடுகின் பெயரே அப்படின்னு கூட அந்த அரும்பத உரையாசிரியர் வந்து அதற்கு விளக்கம் சொல்றார். அத உரை எழுதும் போது என்ன சொல்றாங்க, இந்த தேசி மார்க்கம் அப்படிங்கிற சொல்லாட்சி வந்து சிலப்பதிகாரத்துல எங்கேயுமே வரல. ஆனா உரையாசிரியர்கள் எழுதும்போது என்ன பண்றாங்க, தேசியும் வடுகும் ஒன்றை அடுத்து மற்றொன்றாக ஆடப்படக்கூடிய கூத்து அப்படிங்கிறார். அப்ப நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. என்ன இவங்க தேசி மார்க்கம் இப்படி எல்லாம் நமக்கு சொல்றாங்களே அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, தொடக்க நிலையில ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு பேரு தேசின்னு பேர். குறிப்பிட்ட வேகத்துல ஆடப்படக்கூடிய ஒரு ஆட்டம். தொடக்க நிலை ஒரு ஸ்டெப் முதல்ல எடுத்த உடனே ஆடக்கூடியது என்னன்னா, குறிப்பிட்ட வேகத்துல ஆடப்படக்கூடிய தொடக்க நிலை ஆட்டத்துக்கு பேரு தேசி அப்படின்னு பேரு. இந்த தேசி கூத்தை ஆடிய பிறகு அதிவேகத்துல ஆடுறது என்ன அப்படின்னா வடுகு அப்படின்னு பேரு. அப்ப இந்த தேசி கூத்துலயும் தொடக்க நிலையில அப்படி நிதானமா ஆரம்பிக்கிறது ஒரு பழக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேகமா ஆடக்கூடியது அப்படின்னு நமக்கு புரிந்து கொள்ள முடியுது. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா இந்த தேசி கூத்துல தேசி கூத்தின் வலியது அதோட வழியில வரக்கூடியதுனால இதுக்கு மார்க்கம் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. மார்க்கம் அப்படிங்கிறது வடுகினுடைய பெயரே என்றதனால் வடுகு என்பதும் மார்க்கம் என்பதும் ஒன்றே. அப்ப தேசி மார்க்கம்னு ரெண்டு விதமான கூத்து இருக்கு. தேசி அப்படிங்கிறது தொடக்க நிலையில ஆடுறது, வேகமா ஆடுறது அப்படிங்கிறது வடுகு அல்லது மார்க்கம். இந்த தேசிக்கும் மார்க்கத்துக்கும் சில அணுகுமுறைகள் இருக்கு. தேசி வந்து என்னன்னா அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஆடுவது தேசி. எல்லா பிரதேசங்களுக்கும் உண்டான பொதுவான ஆட்ட முறை வந்து மார்க்கம். இத பத்மா சுப்பிரமணியம் இந்த இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த நடன கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா, அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஆடுறது தேசி, எல்லா பிரதேசத்துக்கும் பொதுவாக ஆடக்கூடிய முறை வந்து மார்க்கம் அல்லது வடுகு அப்படிங்கிறது. நீங்க நல்லா கவனிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, நீங்க இன்னைக்கு கூட நாம சமூகத்துல ஏதாவது ஒரு கோவில் திருவிழா நடக்குது அப்படின்னா கரகாட்டம் ஆடலாம், இல்ல ஏதாவது ஒரு பரதநாட்டியம் ஏதோ ஒண்ணு ஒரு கூத்து நடக்கும். அப்படி ஆட்டம் ஆடும்போது அவங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்தவாறு அந்த ஊரை தான் பெருமைப்படுத்தி, அந்த ஊரை மட்டும் பெருமைப்படுத்தி அந்த அங்க இருக்கக்கூடிய ஜாதியை அல்லது அங்க இருக்கக்கூடிய இடத்த அங்க இருக்கக்கூடிய கோயிலை, இப்போ ஒரு பாட்டு பாடுறாங்கன்னு வைங்களேன், இப்போ ஒரு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா அந்த ஊர் ஒரு முருகன் கோயில்னு வச்சுக்குவோம். முருகன் கோயில்னா என்ன பண்ணுவாங்க, முருகனை தான் ரொம்ப பிரமாதமா 2 வரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆட்டத்துக்குள்ள போவாங்க. இப்போ ஒருவேளை அவங்க பெருமாள் கோயில்ல போய் ஆட போறாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல என்ன பண்ணுவாங்க, பெருமாளை நல்லா உயர்த்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்ப ஊருக்கு தகுந்த மாதிரி ஆடுறது. அப்ப இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய ஆட்டம்னா என்ன பேரு, தேசி அப்படின்னு பேரு. அப்ப இவங்க இந்த மாதிரி சில விளக்கங்களை கொடுக்குறாங்க. அதே மாதிரி வீப்பாக்கா சுந்தரம் இப்படி நிறைய பெரிய அறிஞர்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அதை ரொம்ப விளக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா இன்னும் நேரங்கள் நிறைய ஆகும். இருந்தாலும் கூட என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இதனுடைய தொடர்ச்சியை ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த இருவகை கூத்து அப்படிங்கிறது அகக்கூத்தினுடைய வகை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த உரையாசிரியர்கள் வந்து அகக்கூத்துனா என்ன அப்படின்லாம் சொல்லலை. வீப்பாக்கா சுந்தரம் என்ன சொல்றாரு, அகப்பொருள் பற்றிய கூத்து. 2வது உலக தமிழ் மாநாடு சென்னையில நடந்த போது அந்த கலைக்காட்சி அரங்குல கிபி 5வது 6ஆம் நூற்றாண்டு அகக்கூத்து புறக்கூத்து சிற்பங்கள் அப்படின்னு மக்களுடைய பார்வைக்கு வைத்தார்கள். அதை வந்து தமிழகம் அப்படிங்கிற ஒரு நூல்ல வெளியிட்டு அது ஒரு அச்சு அந்த அந்த சிற்பங்களை வந்து அவங்க பிரிண்ட் போட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அகக்கூத்து அப்படிங்கிறதுக்கு ஒரு சிற்பம் எப்படி இருக்கு, அகக்கூத்துக்கும் புறக்கூத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு அந்த சிற்பங்கள்லாம் வரைஞ்சி அந்த உலக தமிழராட்சி அந்த மாநாட்டுல அவங்க வச்சிருந்தாங்க. ஆனா அது ஒரு ஊகத்தின் அடிப்படையில சொல்றது தானே தவிர அதற்கான ஆதாரங்களை அவர்கள் சொல்லலை. இப்ப பொருள் இலக்கணத்துல கூட நாம தொல்காப்பியத்துல வந்து அகப்பொருள் புறப்பொருள்லாம் நாம சொன்னாலும் கூட அகக்கூத்து புறக்கூத்தை பொருத்தி பார்த்து நாம சொல்லலாமா அப்படின்னு நாம பார்க்க முடியல. குணநூல் அப்படிங்கிற ஒரு நூல்ல வந்து ஒரு நூற்பா வருது, குணத்தின் வலியது அகக்கூத்தெனப்படுமே. சயந்தம் அப்படிங்கிற ஒரு நூற்பால் என்ன வருது நூல்ல, அந்த நூற்பால அகத்தெழு சுவையால் அகமெனப்படுது. இப்ப அகசுவை அப்படிங்கிறதெல்லாம் இவற்றினுடைய பொருள்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாலாம் தெரியல. இப்ப அகசுவை அப்படிங்கிறதுக்கு அடியாருக்கு நல்லார் என்ன சொல்றாரு, ராசதம் தாமதம் சாத்வீகம் அப்படிங்கிற ஒரு அந்த குணங்கள் அதை பத்திலாம்
பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க நடனத்துல வந்து இந்த இந்த ஒரு கேரக்டர்லாம் வரணும், அந்த குணங்கள்லாம் வரணும். இப்ப ராசதம் அப்படின்னா அரசருக்கான நீதி ஒழுக்கம் நிறைந்த குணத்தை சொல்றது. அதற்கு நேர்மாறாக இருக்கிறது தாமதம் அப்படிங்கிறது, ஒழுக்கக்கேடு, காமம், மறதி, வஞ்சகம், இந்த குணங்களை வந்து தாமசம் அல்லது தாமதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சாத்வீகம் அப்படிங்கிறது மகான்களினுடைய குணம், ஐம்பொறியை அடக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க குணம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நாம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நாம வந்து இதுல வந்து நாம பார்க்கும்போது நமக்கு ஒரு வித்தியாசமா தெரியுது. என்ன இது இப்ப இதை வந்து எப்படி நடனத்துல கொண்டு வராங்க? இப்ப ஐம்பொறியினுடைய அடக்கம், ஞானம், தவம், அருள், பொறுமை, மௌனம், வாய்மை, மேன்மை, இந்த குணங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இருந்ததுன்னா சாத்வீகம். இந்த குணங்கள் வந்து வெளிப்பட ஒருவரை குறித்து அந்த பாடி ஆடுவது குணத்தின் வழியது அகக்கூத்து. அப்ப தேசி மார்க்கம் தான் 2 வகை கூத்தா அப்படின்னு அடியாருக்கு நல்லா இருக்கு ஒரு ஐயம் எழுது. அதனால அவர் என்ன பண்றாரு, 2 அவர் பிரிக்கிறார். என்னன்னா இப்போ வசை கூத்து அப்படிங்கும்போது அதுக்கு எதிரிடையா என்ன பண்றாரு, புகழ் கூத்து, வேத்தியல், பொதுவியல், வரி கூத்து, வரி சாந்தி கூத்து, அதுக்கு எதிராக வினோத கூத்து, ஆரியம், தமிழ், இயல்பு கூத்து, தேசி கூத்து, இப்படி நிறைய ஒரு 2 இதை பிரிக்கிறார். அப்ப நமக்கு என்ன சிக்கல் வருதுன்னா, இருவகை கூத்து அப்படிங்கிறது நம்ம தெரிய முடியாம நாம குழம்புறது வந்து நமக்கு தெரியுது. அப்ப இந்த சாந்தி கூத்து இது நிறைய இருக்கு. இப்ப சாந்தி கூத்து அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, சொர்க்கம், சொக்கம், மெய், அபிநயம், நாடகம் அப்படின்னு சாந்தி கூத்து 4 வகையாக இருக்குது. சொக்கம் என்பது சுத்த நிறுத்தம். இது வந்து ஒரு 108 கரணம் உடையது. எனக்கு நடனம்லாம் தெரியாது, ஆட சொல்லிடுறாங்க, நமக்கு உண்மையிலேயே தெரியாது. நான் வந்து புத்தகத்துல படிச்ச செய்திகளை தான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி மெய்த்தொழில் கூத்து அப்படிங்கிறது மெய்க்கூத்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேசி, வடுகு, சிங்களம் அப்படின்னு அது 3 வகைப்படும்னு அடியாருக்கு நல்லார் வந்து சொல்றார். அப்ப இதுல வந்து நாம வந்து 2 வகை கூத்து என்ன அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருவகை கூத்து அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு என்ன புரியுதோ, நான் என்ன பொறுத்தளவுக்கு நான் எப்படி நினைக்கிறேன்னா, அகம் புறம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். அகக்கூத்தாக இருக்கலாம், அது ஒரு புறக்கூத்தாக இருக்கலாம். அப்ப 2 இருக்கலாம். இப்போ வந்து வசை கூத்து, புகழ் கூத்து அப்படின்னு அடியாருக்கு நல்லார் வந்து முரணான இணைகளை சொல்றாரு. வசை கூத்து, புகழ் கூத்து. நல்லா பாருங்க, வசை கூத்து, வசைனா திட்டுறது, அதுக்கு இன்னொரு பேர் வந்து விதூடக கூத்து. இப்போ விதூஷகன் அப்படின்னு ஒண்ணு இருப்பான். நீங்க வந்து ஏதாவது ஒரு நாடகம் நடக்கும்போது, ஒரு பரதநாட்டியம் இல்ல ஒரு நாட்டியம் நடக்கும்போது, ஒரு கட்டியங்காரன் மாதிரி முதல்ல ஒரு குறவஞ்சில எல்லாம் வரும். அதே மாதிரி ஒருத்த வந்து முன்னாடி வந்து விதூஷகன். இப்போ ஒண்ணு இல்லை, நீங்க சர்க்கஸ்க்கு போறோம். சர்க்கஸ்க்கு போனவுடனே இப்ப இந்த சர்க்கஸ் எல்லாம் பாக்குறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க. இப்ப சர்க்கஸ்க்கு போகும்போது எடுத்த உடனே சர்க்கஸ் போட மாட்டாங்க, ஒரு கோமாளி வருவான். இந்த கோமாளி வந்து சில நகைச்சுவையான அந்த செயல்பாடுகளை செஞ்ச உடனே அதுக்கப்புறம் தான் அந்த நம்ம சர்க்கஸ்குள்ளேயே நுழைவோம். அந்த கேரக்டருக்குள்ள அதுக்கு அடுத்து என்னது வருது, முதல்ல அவன் ஒரு நகைச்சுவையாக பேசுவான். இப்ப இந்த நடனத்துல கூட என்ன வருதுன்னா, விதூஷக கூத்து, நக்கல் நையாண்டியாக இந்த காலத்தினுடைய கூத்து கோமாளியை போல நகைச்சுவை தோன்ற ஆடக்கூடிய கூத்து அப்படின்னு நாம இதை சொல்லலாம். அங்கத பொருள்ல ஒன்றனை விமர்சித்து வசைபாடி ஆடக்கூடிய கூத்து அப்படிங்கிறனால இதுக்கு வசை கூத்து அப்படின்னு பேர். பல்வகை உருவும் பகைத்து காட்ட வல்லவனாதல் வசை எனப்படுமே அப்படின்னு அரங்கேற்று காதை 13வது அடிக்கு வந்து உரை எழுதும் போது அடியாருக்கு நல்லார் இந்த மேற்கோளை நமக்கு காட்டுறார். அப்ப ஆடுவார் வந்து தாம் வசைபாடுதற்குரிய பகை நாட்டு அரசனை போல அந்த கோலம் தாங்கி ஆடுவர் என தெரிகிறது. இந்த காலத்துல கூட கொடும்பாவி போல உருவம் தாங்கி ஆடுவதாக இது கருதலாம். தம்முடைய நாட்டு அரசனை மகிழ்விக்கக்கூடிய நோக்கத்துல எதிரி நாட்டு அரசனை பழித்து நையாண்டி செய்து ஆடுவது வசைக்கூத்து அப்படின்னு நாம எடுத்துக்கிறோம். இதுக்கு எதிராக தம்முடைய அரசனுடைய புகழை ஏத்தி பாடுவது புகழ் கூத்து. சங்க காலத்துல கூட புறத்திணை பாடல்களை பாடி ஆடினால் அது புகழ் கூத்து அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க இருவகை கூத்து அப்படின்னா நீங்க எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கலாம், வசை கூத்து, புகழ் கூத்துன்னு புரிஞ்சுக்கலாம், வேத்தியல், பொதுவியல்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 2 தான் சாந்தி கூத்து, வினோத சாந்தி கூத்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப இது இருவகை கூத்து அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்கல அப்படிங்கிறதா உண்மை.
அப்ப இருவகை கூத்து அப்படிங்கிறது நாம என்னன்னா 2 வகை இருந்திருக்கு, ஆனா எதுன்னு நாம முடிவு பண்ண முடியல. வேத்தியல் அப்படின்னா அரசருக்கு ஆடக்கூடிய கூத்து, பொதுவியல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆடக்கூடிய அந்த கூத்து. இதெல்லாம் நாம பார்த்தோம் ஏற்கனவே, கடந்த வகுப்புல இதை பத்தி நான் கொஞ்சம் சொன்னேன். அப்ப இந்த பொதுவியல்ல எதெல்லாம் பாடுவாங்க அப்படின்னா, இந்த கூத்துல பக்தி, நீதி, இல்லற வாழ்க்கை, இந்த பொது அறங்களை பாடு பொருளாக அவங்க வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வரி கூத்து, வரி சாந்தி கூத்துன்னு ஒண்ணு இருக்கு. இந்த வரி கூத்து, வரி சாந்தி கூத்து அப்படிங்கிறது கூட எப்படி அப்படின்னு இசை பாடலை பாடி ஆடக்கூடிய கூத்துக்கு பேர் தான் வரி கூத்துன்னு பேர். குறவை அப்படிங்கிறது வரி கூத்தினுடைய ஒரு உறுப்பு அப்படின்னு அடியாருக்கு நல்லா சொல்றார். ஆனா இதை ஏத்துக்கிட முடியாது. இளங்கோவடிகளினுடைய காலத்துல குறவை கூத்து அப்படிங்கிறது ஒரு கிளாசிக்கல் டான்ஸாக அது இருந்தது, ஒரு செவ்வியல் ஆட்டக்கலையாக அது இருந்தது. அதனாலதான் குறவையும் வரியும் விரபல செலுத்தி அப்படின்னு அவர் சொல்றார். இந்த குறவைக்கும் வரி கூத்திற்கும் கால அடைவுகள்ல மாற்றம் உண்டு. வரி கூத்து அப்படிங்கிறது கிராமிய கூத்துக்களை, வரி கூத்துல நையாண்டியாக நடிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். தெய்வங்களை சாந்திப்படுத்துவதற்கு பாடி ஆடக்கூடிய அந்த கூத்து வந்து வரி சாந்தி கூத்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெய்வங்களை சாந்திப்படுத்த பாடி ஆடக்கூடிய கூத்துக்கு பேர் தான் வரிச்சாந்தி கூத்து. வழிபாட்டுல தெய்வங்களை போற்றி கிராமிய மெட்டுல பாடக்கூடிய கும்மி, ஒயில் போன்ற ஆட்டங்கள் தான் வரிசாந்தி கூத்து அப்படின்னு நாம சொல்லலாம். வரிசாந்தி கூத்துல வந்து நாம நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய இடம்லாம் இருக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா சாந்தி கூத்து, வினோத கூத்துன்னு இருக்கு. சாந்தி கூத்து அப்படிங்கிறது தான் தலைவனுடைய இன்பம், ஏந்தி நின்று ஆடிய வீரிரும் நடமவை, சொக்கம் மெய்ய அபிநயம் நாடகம் என்று பார்ப்படுவும் என்பனார் புலவர் அப்படின்னு அடியாருக்கு நல்லார் ஒரு நூற்பாவை மேற்கோள் காட்டுகிறார். நாயகன் வந்து சாந்தமாக ஆடிய கூத்து வந்து சாந்தி கூத்து. அதாவது தலைவருக்கு மகிழ்ச்சி வேண்டி ஆடுதல் வந்து சாந்தி என கருதலாம். அதாவது தலைவன்னா என்ன, கணவனாக இருக்கலாம் அல்லது காதலனாக இருக்கலாம், அவனுக்கு மகிழ்ச்சி வேண்டி, அல்லது ஒரு மன்னனாக இருக்கலாம், தலைவனுக்கு மகிழ்ச்சி வேண்டி ஆடக்கூடிய ஆடுதல் தான் சாந்தி அப்படின்னு. இப்ப உண்மையிலேயே பல பேருக்கு சாந்தின்னு பேர் வச்சிருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கும் பேருக்கும் சம்மந்தமே இருக்காது. இதுல கூட எனக்கு கடந்த வகுப்புல ஒருத்தர் நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறதா சொன்னாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த கேள்விக்கான பதில் இப்பதான் ஞாபகம் வருது. இந்த கோவலன் அப்படிங்கிற பேர் எதற்காக வந்தது, கண்ணகி அப்படிங்கிற பேர் வந்து என்ன காரணம் அப்படின்னு பேரை பொறுத்தவரைக்கும் 2 விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும். இது எல்லாருக்கும் பொதுதான். 2 விதமான தன்மை பெயருக்கு இருக்கும். என்ன அப்படின்னா இடுகுறி பெயர், காரண பெயர். இடுகுறி பெயர் அப்படிங்கிறது தொன்று தொட்டு ஒரு சொல்லு வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை தானாகவே வைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது இடுகுறி பெயர்னு பேர். இடுகுறி, இட்ட குறி, அடையாளம் அப்படின்னு. இப்ப கருப்பா இருக்கிறான், இப்ப கருப்பன்லாம் சொல்றோம் இல்லையா, அது வந்து காரண பெயர். காரண பெயர்னா வெள்ளையா இருக்கிறான்னா வெள்ளையன் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறோம்னா அது காரண பெயர். இடுகுறி அப்படின்னா இப்ப கடல் அப்படின்னு சொன்னா கடல்ங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. காலங்காலமாக அந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பகுதிக்கு சமுத்திரம், கடல்னு பேர் இருக்கு அப்படின்னா அது காலங்காலமாக அது கடல் தான். அது சொல்லிட்டு வராங்க நம்முடைய முன்னோர்கள். அதனால இந்த கடல்ங்கிற பெயர் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நமக்கு இது ஆளுக்கான பேரு. இப்ப கண்ணகிக்கு கோவலனுக்கு என்ன பேர் காரணம் அப்படின்னா, கோவலன் அப்படிங்கிறது கோங்கிறது அரசன் அப்படின்னு அர்த்தத்தை நாம எடுத்துக்கலாம். இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, கோனா பசுன்னு அர்த்தம். இப்ப கோவலன் அப்படிங்கிறது பசு மாதிரி குணமுடையவன் ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இப்ப கொடுந்தொழில் கோவலர்க்கு இல்லை அப்படின்னு சங்க இலக்கியத்துல இந்த நெடுநல் வாடை, அப்புறம் முல்லைப்பாட்டு, இதெல்லாம் கொடும் தொழில் அப்படிங்கிறது ரொம்ப இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடியவர்களுக்கு கோவலர்கள்னு பேர். ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு கோவலன் பேர். அப்ப இந்த கோவலன் அப்படிங்கிற பேர் வந்து இடுகுறி பெயரா காரண பெயரா நமக்கு ஒரு சந்தேகமும் வருது. அப்ப இது வந்து கோவலன் அப்படிங்கிறது எந்த காரணத்துக்காக வச்சாங்க அப்படின்னா, அது கோ அப்படின்னா அரசன், அரசனுக்கு சமமான செல்வம் அவன்கிட்ட இருந்திருக்கு அவங்க அப்பாவுக்கு, கோவலனுடைய அப்பாவுக்கு. தன்னுடைய பையனுக்கு ஒரு ராஜா மாதிரி பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவலன், கோ அப்படிங்கிற பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறான். கண்ணகிக்கு ஏற்கனவே நான் பொருள் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அவளுடைய கண்கள் நகைப்பு தரக்கூடிய அளவு, நகைப்புனா கேவலமான சிரிப்புன்னு அர்த்தம் இல்லை, அந்த கண்களே ஒரு சிரித்த ஒரு உதடு மாதிரி இருக்கும். அந்த கண்ணு நகைச்சுவையாக, அந்த நகைப்பு, ஒரு ஒரு புன்னகை, கண்ணுலயே ஒரு புன்னகை தெரியும். கண் நகை தான் கண் நகியாக மாறி இருக்கு அப்படின்னு பொருள் சொல்றாங்க.
அப்ப இது வந்து கண்ணகி அப்படிங்கிறது நாம அது அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு தெய்வத்தினுடைய பெயராக இருக்குது அப்படின்னு கூட சிலர் சொல்றாங்க. இப்ப மாரியம்மன் வந்து கண்ணகியினுடைய வழிபாடுங்கிறது மாரியம்மனுடைய வழிபாடும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதெல்லாம் நிறுவி இருக்கிறாங்க. அது ஆராய்ச்சிக்கு உட்பட்டதாக அது அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த கண்ணகி அப்படிங்கிறது அவளுடைய கண்கள் வந்து நகை ஒரு சிரித்த மாதிரி இருக்கக்கூடியது அப்படிங்கிறது நாம பார்க்க முடியுது. அப்போ சாந்தி கூத்து வினோத கூத்து அப்படிங்கிறது நாயகன் சாந்தமாக ஆடிய கூத்து தான் இந்த சாந்தி கூத்து அப்படின்னு நாம சொல்ல முடியும். நான் கொஞ்சம் விரிவாக தான் உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ சாந்தி கூத்து எதுக்காக ஆடுவாங்க அப்படின்னா தலைவனுக்கு இன்பம் நிலைக்க வேண்டி ஆடக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிக்கல்களுக்கு பரிகாரம் வேண்டி ஆடக்கூடிய கூத்து சாந்தி கூத்து. இது போல இந்த குறிப்பிட்ட ஒரு குறிக்கோளின்றி பார்வையாளரை வியக்க வைத்து பொழுதுபோக்கக்கூடிய ஒரே நோக்கத்துல ஆடக்கூடியது வினோத கூத்து. வினோதம் காணுதல் அப்படின்னு சொன்னா பொழுதை மகிழ்வாக கழித்தல் அப்படின்னு பொருள். அப்ப சாந்தி கூத்து அப்படிங்கிறது சிக்கலுக்கு பரிகாரம் வேண்டி ஆடக்கூடிய ஒரு கூத்து. வினோத கூத்து அப்படிங்கிறது மகிழ்ச்சி ஒரு பொழுதுபோக்காக ஆடக்கூடிய ஒரு கூத்து. இந்த கூத்துல நிறைய வகை இருக்கு. இப்ப கயிறு இன்றி கலையில் ஆடக்கூடிய கூத்துக்கு பேரு கழாய் கூத்துன்னு பேரு. குடத்துல நின்று ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு பேரு குடக்கூத்து அப்படின்னு பேரு. பதுமைனா பொம்மை மாதிரி கோலம் தாங்கி பொம்மை ஆடுவது போல ஆடக்கூடிய அந்த கூத்துக்கு பேரு அள்ளிப்பாவை கூத்துன்னு பேரு. தோளால உருவம் செய்து ஒளி பின்திரையில் காட்டக்கூடிய தோற்பாவை கூத்து. யாருமே எளிதில் செய்ய முடியாதபடி இந்த கரங்களை தரையில் ஊன்றி குட்டி கரணம் அடித்து கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற நிலையில ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு பேரு கரண கூத்து அப்படின்னு பேரு. நோக்கு அப்படிங்கிற ஒரு நுண்ணிய கூத்து முதலியன வினோத கூத்துகளுக்கு உதாரணமாக சொல்ல முடியும். கேரளாவுல வேளன்குடி இனத்து பெண்கள் தரையில மல்லாந்து படுத்த நிலையில தம்முடைய மூக்கு தண்டில் குச்சியை நாட்டி அது மேல பொம்மைகளை வைத்து ஆட்டி காட்டிய நுட்பமான கூத்தினை நேரில் பார்த்ததாக மு ராமசாமி அவர்கள் சொல்றார். மு ராமசாமிங்கிறவரு தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக நாடகத்துறையில இருந்தவர். சினிமாவில எல்லாம் நடிச்சிருக்கிறார். இந்த தாடி வச்சுட்டு இருப்பார் வழுக்கையா ராமசாமி, மு ராமசாமி அப்படிங்கிறவர். அப்போ அது வந்து நோக்கு அப்படிங்கிற பழைய வினோத கூத்தினுடைய எச்சமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. இந்த பார்வையாளர் வந்து நோக்கினை வந்து கூர்மைப்படுத்தக்கூடிய சில ஆட்டங்கள் வந்து முன்னர் இருந்து இப்ப நீங்க நல்லா பார்க்கலாம். இந்த கூத்துல பாத்தீங்கன்னா கரகாட்டத்திலாம் என்ன பண்ணுவாங்க, கரகாட்டம் ஆடும்போது இந்த வளைந்து கண்கள்ல வந்து கண் இமையால குண்டூசியை எடுப்பாங்க. காயின் வந்து நாணயத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி நட்டு வச்சிருப்பாங்க. அதை அப்படியே கண் இமையால அப்படியே எடுப்பாங்க. இந்த சோடா பாட்டில் மூடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த சோடா பாட்டில் இருக்கும், அந்த மூடி அப்படியே இருக்கும். தலைகீழ வளைஞ்சு நின்று அந்த பாட்டிலினுடைய அந்த ஓப்பன் பண்ணுவாங்க. இது நிறைய நீங்க கரகாட்டத்துல பார்க்கலாம். இதெல்லாம் நுட்பமாக ஆடக்கூடிய கூத்து. இதெல்லாம் நோக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வால் மேல நின்று ஆடக்கூடியதெல்லாம் அதுல ஒன்று. வால் அமலை அப்படின்னு சிலப்பதிகாரத்துல அது குறிப்பு வருது. ஒரு ஆட்டம் வால் மேல நின்று ஆடக்கூடியது. நீங்க கருப்புசாமி எல்லாம் தெய்வம்லாம் அருள் வாக்கு சொல்றாங்கன்னா ஒரு பெரிய அரிவாள் இருக்கும். அந்த அரிவாள் மேல அந்த கருப்புசாமி நிற்பாரு, அந்த கால் நிற்கும், அந்த சாமி ஆடக்கூடியவங்க எல்லாம். அப்ப வால் மேல நின்று ஆடக்கூடியது அப்படின்னு வால் அமலை அப்படின்னு வாளின் மீது கால் வைத்து ஆடக்கூடிய வியத்தகு கூத்து. வடிவால் மேல் கால் வைத்து நலவெண்பாவல பார்க்க முடியுது. வியந்து நோக்க, அப்போ ஒரு ஆட்டத்தை வியந்து பார்க்கக்கூடியது. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நம்மளால செய்ய முடியாது. வினோத கூத்தை வந்து அடியாருக்கு நல்லா விவரிக்கும் போது குறவை, களிநடம், குடக்கூத்து, கரணம், நோக்கு, தோற்பாவை இந்த ஆறும் ரொம்ப வினோத கூத்து அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா குறவையை வந்து வினோத கூத்துல அடக்கிறத வந்து ஏற்க முடியாது. குறவை வந்து வியத்தக கூத்து இல்லை அப்படின்லாம். களிநடம் அப்படிங்கிறது களிநடம் அப்படிங்கிறதோட திரிபு அப்படின்னு சொல்ல. களினா மூங்கில் களி, களை கூத்து அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் வருது. களி அப்படிங்கிற லட்டுக்கு வரக்கூடிய எலி போட்டீங்கன்னா, களி போட்டீங்கன்னா ஒளி, ஆரவாரம், எழுச்சி அப்படி. அப்போ நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. அந்த இந்த கலை கூத்து அப்படிங்கிற களி கூத்தா அப்படின்னு நிறைய அந்த ஒரு ஐயப்பாடுகள்லாம் நமக்கு வருது. அப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா களிநடம், குடக்கூத்து, கரணம், நோக்கு, தோற்பாவை, வள்ளி கூத்து, வெறியாட்டு இதெல்லாம் ஏழும் இழிந்தோர் ஆடக்கூடிய எழுவகை கூத்து அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க. பழங்காலத்துல எல்லா கூத்தையும் ஆடியோர்களை என்ன பெயர் சொல்றாங்கன்னா பாணர்,
பறையர், பல்லர், துடியர் இந்த ஆதி பெருங்குடி மக்கள் தான் எல்லா கூத்துகளையும் ஆடி இருக்கிறாங்க. பிற்காலத்துல வந்து பிற உயர்குடி அப்படின்னு கருதப்பட்ட நாடகத்துல கலந்த போது ஆடுதற்கு கடினமான இந்த வினோத கூத்துகளை மட்டும் இழிந்தோர் ஆடுக என இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஆட்டத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜாதியில தாழ்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு தள்ளி விட்டாங்க. ரொம்ப டீசெண்டா இப்படியே ரொம்ப பரதநாட்டியம் மாதிரி ஆடக்கூடிய எல்லாம் மற்றவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இது வந்து நிறைய சான்றுகள்லாம் இருக்குது. அப்ப இந்த இந்த கூத்து அப்படிங்கிற இருவகை கூத்து அப்படிங்கிறது நமக்கு நிறைய சிக்கலை ஏற்படுத்துது. இது என்ன கூத்தாக இருக்கும்? இப்ப தேசி அப்படிங்கிறது ஒளியுற ஆடக்கூடிய கவர்ச்சியான ஆட்டம்னு ஒரு கருத்து இருக்கு. சொந்த மண்ணினுடைய மனம் தரக்கூடிய கூத்து. வடுகு அப்படிங்கிறது வட்டமிட்டு சுழன்று ஆடக்கூடிய ஒரு ஆட்டம். இதுக்குன்னு ஒரு தனி இயக்கங்கள்லாம் இருந்திருக்கு. சொந்த மண்ணில இருந்து தொலைவில் உள்ள பிற நாட்டு ஆட்ட முறைகளை தழுவி ஆடக்கூடியது மார்க்கம். அது வடுகு கூத்து. சிங்களம்னு ஒரு கூத்து இருக்கு. சிங்களம் வந்து 2 நிலையிலையும் அகக்கூத்து புறக்கூத்து அப்படிங்கிற 2 நிலையில வரும். அபிநய கூத்துன்னு ஒண்ணு இருக்குது. கதை தழுவாமல் ஏதாவது ஒரு நல்ல கருத்தை பாடி ஆடக்கூடிய. உதாரணமாக கடவுள் வாழ்த்து பாட்டுக்கு ஒருவர் அபிநயித்து ஆடினால் அது வந்து அபிநய கூத்து. நாடகம் அப்படிங்கிறது கதை தழுவி வரக்கூடிய கூத்து. 11 ஆடல் வந்து அனைத்து புராண கதைகளை தழுவி வருவதால அது வந்து நாடகத்திற்கு சான்றாக இருக்குது. அப்போ இந்த அதனாலதான் நாம வந்து இந்த தமிழ் வந்து நாடகத்தமிழ் அப்படின்லாம் நாம இதை சொல்றோம். அப்ப நிறைய செய்திகளை வந்து நாம இந்த கூத்து அப்படின்னா ஆரியம் தமிழ் கூத்துலயே 2 பிரிச்சு வச்சிருக்கிறான். ஆரியம் தமிழ், சிங்களம், ஆரியம் தமிழ். அதை நோக்கும் போது அந்த காலத்துல இந்த மொழியோட பெயரால கூத்துகள் சுட்டப்பட்டதை நாம பார்க்க முடியுது. ஆனா இந்த சிங்களம்ங்கிறது எப்படி இலங்கையினரை குறிக்கவில்லையோ அதே மாதிரி ஆரியம்ங்கிறது வடமொழியாளரை குறிப்பிட்டு சொல்லக்கூடியது கிடையாது. அப்ப இது வந்து பீபாக சுந்தரம் என்ன சொல்றாரு, ஆரிய நாட்டினர் வந்து ஆடி காட்டக்கூடிய ஆடல்கள் வந்து ஆரிய கூத்து, தமிழ்நாட்டவர் கூத்து வந்து தமிழ் கூத்து. ஆனா இவர் இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு, அது ஒரு தப்பு அப்படிங்கிறது. ஆரிய நாடு அப்படிங்கிறது பழந்தமிழ்நாட்டுல ஒரு பகுதியாக முன்னர் வழங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நிறைய செய்திகளை வந்து நாம ஆரியவர்த்தம் ஆரிய இந்த கலை கூத்து கலாய் கூத்து வேறு கலை கூத்து வேறு அப்படிங்கிற இப்ப தமிழ் கூத்து என்ன அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் நமக்கு வருது. அப்புறம் இயல்பு கூத்து தேசி கூத்துன்னு இருக்கு. வாழ்வியல் நிகழ்ச்சிகள்ல இயல்பாக ஆட வேண்டிய அந்த ஆட வேண்டிய இடத்து சடங்காக ஆடக்கூடிய கூத்துகளை வந்து இயல்பு கூத்து அப்படிங்கிறாங்க. விழா காலங்கள்ல மேடை அமைத்து பலரும் கூடி கண்டு கழிக்க ஆடக்கூடிய உள்ளூர் சார்ந்த கூத்தை வந்து தேசி கூத்து வகைப்படுத்தலாம். அப்ப இந்த அகக்கூத்து புறக்கூத்து அப்ப இதுல வந்து நமக்கு நிறைய சிக்கல் என்னன்னா இப்ப எதை எடுத்துக்கிறது அப்படின்தான். ஆனா உண்மையிலேயே சிலப்பதிகாரத்துல தேசி மார்க்கம் அகக்கூத்து புறக்கூத்துங்கிற சொல்லாட்சியே வரல. இந்த வார்த்தையே சிலப்பதிகாரத்துல கிடையாது. தேசி கூத்துன்னு கிடையாது, மார்க்கம் கூத்துன்னு கிடையாது, அகக்கூத்துன்னு கிடையாது, புறக்கூத்துன்னு கிடையாது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், இந்த கூத்து இருவகை கூத்து அப்படிங்கிறத நாம எதை எடுத்துக்கிறது? அப்போ 1000 வருஷம் காலமாக இந்த உரையாசிரியர்கள் வந்து இத்தனை வருஷமா உட்கார்ந்து கவனத்தோட ஒரு பரிசீலித்து இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருப்பாரு, இருவகை கூத்துனா சங்க இலக்கிய மரபுல இருந்து நமக்கு எப்படி வந்திருக்குது அப்படிங்கலாம் சங்ககால நாடகங்களை எல்லாம் உதாரணத்திற்கு எடுத்துதான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள முடியுது. அப்ப இருவகை கூத்து அப்படிங்கிறது அப்ப இந்த தமிழ் நாடக மரபு அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதை தொடர்ச்சியாக நாம இதுல பார்க்கிறோம். இருவகை கூத்து அப்படிங்கிறதெல்லாம் நாம பார்க்கிறோம். நான் இந்த சிலப்பதிகாரத்தை தவிர பல செய்திகள்ல நம்ம வந்து என்ன அப்படின்னா சங்க இலக்கியத்திலாம் இந்த கூத்து செய்திகள் இருக்கு. இப்போ அதெல்லாம் சொன்னா ரொம்ப விரிவாக நமக்கு போயிட்டு இருக்கும். அதனால நான் கொஞ்சம் இதோட இந்த பகுதி இந்த கூத்து அப்படிங்கிறத கொஞ்சம் இதோட நான் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டு அடுத்த தொடர்ந்து வரக்கூடிய அந்த செய்திகளை நாம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா 11 ஆடலும் விளக்கினில் புணர்த்து வந்து கடந்த வகுப்புல சொன்னேன். நம்ம வந்து பின்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கினில் புணர்த்து அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அரங்க வாயில் அப்படிங்கிற 539வது பக்கத்துல நான் வந்து உங்களுக்கு அந்த செய்திகளை அவங்க கொடுத்துருக்கிறத நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். என்னென்ன விளக்கினில் புணர்த்து அப்படிங்கிறது 540 541 இந்த பகுதிகளில் வந்து நாம இருக்கக்கூடியதை நாம பார்க்கிறோம். இப்ப நாம பார்க்கக்கூடியது வந்து 11 ஆடல். இப்போ ஆடல் அப்படிங்கிறது 11 வகையான ஆடல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கணும். நாங்க கொஞ்சம் குறிப்புகள் எடுத்து வச்சிருக்கிறேன். என்னென்ன ஆடல்கள் 11 ஆடல்கள் வந்து இருந்தது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து இந்த 11 ஆடல்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பல இடங்கள்ல
ஆடக்கூடிய நிகழ்ச்சியாக நாம் பார்க்க முடியுது. இது வந்து புராண செய்திகளை மையமிட்டு நடத்தக்கூடிய ஒரு ஆடலாக தான் நாம இதை பார்க்கணும். ஏன்னா இது வந்து கடவுள் சம்பந்தப்பட்டதாக தான் பெரும்பாலும் இந்த ஆடல்கள் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த 11 ஆடல் அப்படிங்கிறது அது பின்பகுதியில கூட நமக்கு வந்து சரவணன் சார் வந்து பின்னாடி கொடுத்துருக்கிறார் இந்த 11 ஆடல் என்ன அப்படிங்கிறத. நானும் அந்த செய்திகளை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய அந்த கூத்து பத்தி குறவைனா என்ன, அதுக்கு அந்த செய்திகள் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். சரி அது இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிறனால இந்த துணங்கை கூத்துனா என்ன அப்படிங்கலாம் நிறைய செய்திகள் இருக்கு. அது நான் பின்னாடி வரும்போது அந்த ஒவ்வொரு கூத்தும் தனியாக நமக்கு சிலப்பதிகாரத்துல இருக்கு. அதை வந்து நான் உங்களுக்கு திரும்ப நான் சொல்றேன். இந்த 11 ஆடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பின்பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா வேற பக்கத்துல நான் குறிப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை தான் கொஞ்சம் தேடிட்டு இருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா அந்த இந்த பின்பக்கத்துல வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த புராண நாடகங்கள் அப்படிங்கிறத நாம சங்க இலக்கியத்தில இருந்து நமக்கு வந்து இந்த செய்திகள் வந்து 11 ஆடல் வந்து நமக்கு கிடைக்குது. ஒண்ணு வந்து கொடுகொட்டி அப்படிங்கிறது. கொடுகொட்டி அப்படின்னு ஒரு கூத்து இருந்திருக்கு. இந்த கொடுங்கொட்டி, கொட்டியாடல், கொட்டிச்சேதம் அப்படின்னு இதுக்கு 3 பேர் சொல்றாங்க. ஒரு காலத்துல தேவர்கள் எல்லாம் சிவபெருமான்கிட்ட போய் எங்களுக்கு ஒரு 3 அசுரர்கள் வந்து ரொம்ப தொல்லை பண்றாங்க. அந்த அசுரர்கள் என்ன பண்றாங்க, ஒரு 3 மலையாக மாறுறாங்க. திரிபுரமாக அவங்க மாறி என்ன பண்றாங்க, ஊர் மேல ஒரு மலை மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு கிராமத்தை பார்த்தா அந்த ஊர்ல அப்படியே அந்த 3 மலைகளும் அசுரர்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த கிராமத்து மேல உட்கார்ந்துருவாங்க. அந்த கிராமம் அழிஞ்சு போயிடும். இது ரொம்ப கொடுமையா இருந்தது. உடனே இந்த திரிபுரத்தை நீங்கள் எரிக்க வேண்டும் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட போய் தேவர்கள் எல்லாம் சொல்றாங்க. அந்த சமயத்துல சிவபெருமான் ஆடிய கூத்துக்கு பேரு கொடுகொட்டி அப்படின்னு ஒரு பேரு. கொடுகொட்டி ஆடல். இந்த கூத்து வந்து சிவன் வந்து வெறியோடு கைகளை கொட்டி கொடூரமாக ஆடியதால் கொட்டி ஆடல் அப்படின்னு இதுக்கு பேரு, கொடுங்கொட்டி. இந்த கூத்த சாக்கையான் என்பான் கொட்டி சேதம் ஆடிய செய்தி நடுகற்காதையில சிலப்பதிகாரத்துல இந்த செய்தி வந்திருக்கு. இன்னொரு இடத்துல நடுகற்காதையில இந்த கொட்டி சேதம் அப்படிங்கிற ஒரு இந்த கொடுகொட்டி ஆடிய அந்த செய்தியே சொல்றாங்க. அப்ப கொடுகொட்டிங்கிறது சிவபெருமான் வெறியோடு கைகளை கொட்டி கொடூரமாக ஆடிய ஒரு ஆட்டத்துக்கு பேர் தான் இந்த கொடுங்கொட்டி அப்படின்னு பேர். அடுத்தது பண்டரங்கம் அல்லது பாண்டரங்கம்னு சொல்லுவாங்க. பண்டரங்கம், பாண்டு அப்படிங்கிற சொல் வந்து தமிழ்ல வெண்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். பண்டரங்கம் அப்படிங்கிறது பாண்டு அரங்கம். பாண்டு அப்படிங்கிறது தமிழ்ல வெண்மை நிறத்தை குறிக்கக்கூடிய சொல்லு. வெண்மை அரங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வெந்நீர் இருக்கக்கூடிய திருவெந்நீர் இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு பேரு தான் வெண்மை அரங்கம்னு பேரு. சிவபெருமான் எங்க இருப்பாரு? வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டாரு, சத்தியமா சுடுகாட்டுலதான் இருப்பாரு. சிவபெருமான் உண்மையிலே இருக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னா சுடுகாடு தான். அவர் உடம்புல சுடுகாட்டு சாம்பலை தான் பூசி இருப்பார். வெள்ளை அரங்கத்துல ஆடக்கூடியதுனால இதுக்கு பேரு வெள்ளை கூத்து அப்படின்னு பேரு. அதுக்கு பேர் தான் பாண்டரங்கம். கொடுங்கொட்டி வந்து கொடுகொட்டி அப்படின்னு தெரிந்தது போல பாண்டரங்கம் அப்படிங்கிறது பண்டரங்கமாக மாறியது. அடுத்தது காபால கூத்து. காபால கூத்து அப்படிங்கிறது காளிக்கு வசைமுகமாய் இறைவன் கையில் கபாலத்தை ஏந்தி ஆடிய கூத்து. காளிக்கு எதிராக நின்று இறைவன் ஆடியது. இது வந்து கல்லாடம் அப்படின்னு இதுக்கு பேரு. இதனாலதான் இது காளி கூத்து. சிவபெருமானுக்கும் காளிக்கும் ஒரு நடனம் போட்டி நடக்கும். அதுல யார் ஜெயிப்பா அப்படின்னா சிவபெருமான் தான் ஜெயிப்பாரு. காளி ஜெயிக்க முடியாது. காளிங்கிறது பார்வதியாக நீங்க இமேஜினேஷன் பண்ணிக்கணும். ஏன்னா காளியினுடைய ஒரு பார்வதியினுடைய ஒரு வடிவமாக நீங்க நினைச்சுக்கோங்க. இப்ப காளிக்கு சமமாக இறைவன் ஆடிட்டு காளியை விட கூடுதலாக ஒரு விஷயத்தை சிவபெருமான் செஞ்சிருவார்.
நீங்க ஏதாவது சிற்பங்கள்ல நீங்க பார்க்கலாம், 2 பேருக்கும் போட்டி நடக்கு. சிவபெருமானுக்கும் காளிக்கும் போட்டி நடக்குது. சிவபெருமானுக்கு சமமாக காளி தேவி ஆடுகிறார். இப்ப வெற்றி பெறணும். என்னதான் காளியாக தெய்வமாக இருந்தாலும் காளிங்கிறது ஒரு பெண்ணு. பெண் வந்து சில சமயம் சில விஷயங்களை செய்ய முடியாது. சிவபெருமான் என்ன பண்றாரு, தன்னுடைய ஒரு காலை தூக்கி மடக்கி வானத்தை நோக்கி வைக்கிறார். ஒரு கால் தலையில இருக்கு தரையில, இன்னொரு கால் வானத்தை நோக்கி அப்படியே மடக்கி நேரா இப்படி ரிவர்ஸ்ல மடக்கி காலை தூக்கி இங்க வைக்கிறார். இப்ப சமமா ஆடிட்டு இருந்த காளி ஒரு பெண்ணு தெய்வம் தான், ஆனா ஒரு பெண்ணு. பெண் தெய்வம் எப்படி அந்த காலை தூக்கி மேல தூக்கி ஆட முடியும்? அது மரபுக்கு முரணாக இருக்கு. ஏன்னா ஒரு ஆண் செய்ய முடியும், அப்போ ஒரு பெண் வந்து செய்ய முடியாது. அந்த இடத்துல காளி தோத்து போகிறான். அது வந்து காபால கூத்து அப்படின்னு அதுக்கு பேரு. அடுத்தது வள்ளி கூத்து, வாடாவள்ளி அப்படின்னு தொல்காப்பியர் வந்து புறத்திணையில சொல்றதுக்கு வந்து வள்ளி கூத்த இளம்பூரணர் வள்ளிங்கிறது ஒரு கூத்து அப்படின்னு சொல்றார். இது இழிந்தோர் காணக்கூடிய கூத்து அப்படின்னு நச்சினார்க்கனியர் சொல்றார். பெண்களே பெருவழக்காக இந்த வள்ளி கூத்தை ஆடுறாங்க. இதனை கூத்து இனத்தவர் பெரு விருப்புடன் இருந்து கண்டுகளிப்பர் அப்படின்னு தெரியுது. ஒரு பழைய வெண்பாவை அடியார்க்கு நல்லார் வள்ளி கூத்து பற்றிய ஒரு செய்தியை பழைய வெண்பாவில சொல்றாங்க. மண்டமர் அட்ட மரபர் குழாத்திடை கண்ட முருகனும் கண்களித்தான் பண்டே குறமகள் வள்ளி தன் கோலம் கொண்டு ஆட பிறமகள் நோற்றால் பெரிது. முருகனே கண்டுகளிக்கும்படி வள்ளியினுடைய கோலம் தாங்கி ஒரு பெண் ஆடுவாள், அது தவம் செய்து பிறர்க்கரிய பேரு என்று மக்கள் மத்தியில் நம்பிக்கை நிலவியதை அறிய முடிகிறது. அப்ப இது ஒரு கூத்தினுடைய வகைகள் அப்படிங்கிறத நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இன்னும் சில செய்திகள்லாம் அதுல வருது. இந்த 11 ஆடல் அப்படிங்கிறது ஒரு தனி வகை அப்படிங்கிறதுனால அது பின்னாடி நான் அதை பத்தி இன்னும் மறுபடியும் சொல்றேன் கூத்து வகையில. அதுக்கு நடுவுல வந்து சில செய்திகள்லாம் இருக்குது. விளக்கினீர் புணர்த்தல் அப்படிங்கிறது கடந்த வகுப்புல ஒரு செய்தி சொன்னேன். அதை முடிச்சுட்டு அந்த 11 ஆடல் மறுபடியும் தொடர்றேன். அரங்கேற்று காதையில ஒரு புரிதலுக்கான மறு வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல விளக்கு அப்படிங்கிறத எளிமையா நாம முடிஞ்ச அளவுக்கு விளக்குவோம். பல வகை கூத்தும் விளக்கினீர் புணர்த்து. விளக்கு அப்படிங்கிற அந்த சொல்லுக்குள்ள ஒரு புதையலே ஒளிஞ்சு கிடக்கு. ஒரு முனைவர் பட்ட ஆய்வேட்டுல இது பற்றிய விளக்கம் இருக்குது. பல்வகை கூத்து அப்படின்னு சொல்லும் இடத்தில் அரும்பத உரைக்காரர் சொல்றார், விளக்குகளாகிய பாட்டுக்களுக்கு உறுப்பாய் வருவன. விளக்கு என்பது நாடக பாட்டும் எழுதும் நாடக கவிக்கு உரிய தகுதி. விளக்கு அப்படின்னா 14 உறுப்புகள் கொண்டு நாடக செயலை உருவாக்கக்கூடிய நுட்பமான திறனுக்கு பேர் தான் விளக்கு அப்படின்னு பேர். விலகி சென்று மீண்டும் இணைவதே விளக்கினில் புணர்த்தல். 14 உறுப்புகள் கொண்டு நாடக செயலை உருவாக்கக்கூடிய நாடக செய்யுளை உருவாக்கக்கூடிய நுட்பமான திறனுக்கு பேர் தான் விளக்கு. விலகி சென்று மீண்டும் இணைவதே விளக்கினில் புணர்த்தல். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ ஒரு நாடகம், இப்ப நீங்க சினிமா பாக்குறீங்க, இல்ல ஒரு நாடகம் பாக்குறீங்க, லீனியர் நான் லீனியர்னு 2 விதமான இருக்கு. லீனியர் அப்படின்னா தொடக்கம் உச்சத்துக்கு போகுது வீழ்ச்சி, இது வந்து லீனியர். நான் லீனியர்னா சம்பந்தமே இருக்காது, ஏதோ வேற 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 காட்சி வந்துட்டு இருக்கும், நமக்கு புரியவே புரியாது. அப்போ அதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலான ஒன்னாக இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா விளக்கினில் புணர்த்தல்னா விலகி சென்று, இப்போ ஒரு 2 கதை ஒரே சினிமாவில் ஒரே நாடகத்துல 2 கதை வெவ்வேறு பக்கம் போயிட்டு இருக்கும், ஆனா கடைசியில வந்து சேர்த்து விடுவாங்க. அப்ப 2 ஜாயிண்ட் ஆயிரும். இப்ப நீங்க உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும். எந்த படம்னு எனக்கு ஞாபகம் இல்லை, குசின்னு நினைக்கிறேன், விஜய் நடிச்ச படம்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் சொன்னாதான் சிலப்பதிகாரம் புரியும். இல்லைன்னா ஜே சில குறிப்புகள் ஏதோ ஒரு படம், அது எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. இங்கே பிறந்த இவரும் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைய காமிப்பாங்க, ஆண் குழந்தைய. இன்னொரு ஒரு பெண் குழந்தைய ஒரு இடத்துல, இங்கே பிறந்த இந்த ஊர்ல பிறந்த இந்த பெண் குழந்தை, இவங்க எப்படி 2 பேரும் வளர்ந்து பெரியவங்களாகி காலேஜ் படிச்சு கடைசியில போய் ஒண்ணு போல சேருவாங்க அப்படிங்கிற ஒரு காட்சி வந்து அப்படியே சினிமாவில் காமிப்பாங்க. அதுதான் விலகி சென்று மீண்டும் இணைவது, அதுதான் விளக்கினில் புணர்த்தல் அப்படின்னு. ஒரு வேந்தன் தனக்கு உதவிய ஒரு
அரசனுடைய நட்பினை ஒரு காரணம் கருதி விலக்கி வேண்டிய போது மீண்டும் இணையக்கூடிய ராஜதந்திரம் வேந்து விளக்கு அப்படின்னு பேர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அரசன் என்ன பண்ணுவானா, ஒரு மன்னன் இருக்கிறான், தனக்கு உதவிய அந்த அரசனுடைய நட்பினை ஒரு காரணம் கருதி சில சமயம் கட் பண்ணி விட்டுருவான். தேவைப்படும் போது மறுபடியும் சேர்த்துக்குவான். இப்ப நம்ம அரசியல் கட்சிகள்லாம் இருக்குல்ல, எந்த அரசியல் கட்சினாலும் கூட்டணி எப்படி இருக்கு, ஓட்டு வாங்கும் போது சேர்ந்துக்குவான், ஓட்டு அப்படியே வாங்கி எல்லாம் ஜெயிச்ச பிறகு கட் பண்ணி விடுவான். இதுக்கு பேரு எந்த பேர் தமிழ்ல கொடுத்திருக்கிறாங்கன்னா வேந்து விளக்குன்னு பேரு. இது ஒரு ராஜதந்திரமாக கருதப்படுது. இப்போ ஒரு சாலையில இருந்து ஒரு சிற்றூருக்கு விலகி செல்லக்கூடிய பாதை, சிற்றூர்ல இருந்து அதே சாலையில வேறு வழியாக இணையக்கூடிய பாதை, இதுக்கு பேரு ஊர் விளக்குன்னு பேரு. போர்ல கடுமையாக போரிடக்கூடிய அந்த பகை வீரனை அந்த போர் தந்திரமாக விலகி சென்று அவர்கள் களைப்படைந்த தருணத்துல போர் செய்து வெல்வது படை விளக்குன்னு பேரு. இது ஒரு உபாயம். அது மாதிரிதான் இந்த நாடக கதை விளக்கு. விளக்கு அப்படிங்கிறத விளக்குவதற்கு அடியாருக்கு நல்லா சொல்றார், தலைவன் செலுத்துகின்ற கதையை விளக்கியும் அக்கதையை நடாத்தியும் முன்பு செய்த கதைக்கே உறுப்பாவது. இது நடனத்துல நாடகத்துல இது ஒரு முக்கியமான தன்மை. இது யாருக்கு தெரியணும்? நாடக ஆசிரியனுக்கு தெரியும். நிகழ்த்தும் அந்த நாடக கதையில் ஒரு களத்திலிருந்து விலகி அடுத்த ஒரு புதிய களத்தை காட்டி அதில் முன்பு காட்டிய களத்தினுடைய கதை தொடர்ச்சியை கொண்டு வந்து முடித்து கதையும் சுவை கெடாதவாறு அந்த நாடகத்தை திறனுற நிகழ்த்துவதற்கு அந்த நாடக தலைவனுக்கு துணையாக கூடிய நாடக உருவாக்கத்திற்கான உறுப்புகள் தான் என்னது? விளக்குறுப்புகள். இப்ப நான் சொன்னது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். விளக்கி புணர்த்தல் அப்படிங்கிறது தேவைப்படும் போது விளக்குறது, தேவைப்படும் போது சேர்த்துக்கிறது. இப்ப அடியாருக்கு நல்லா தலைவன் அப்படின்னு சொல்றது நாடகத்தை நடத்தக்கூடிய குழு தலைவனை குறிக்கும். தெருக்கூத்துல கட்டியக்காரன், செவியல் கூத்துல ஆடலாசனம். அதான் நாடக பாட்டை அவன் தான் எழுதுறான், நாட்டியத்தை அவன் தான் எழுதுறான். அப்ப அரங்கேற்று காதையில தலைக்கூன் சடங்குல நாடக கவிக்கு முதல் மரியாதை செய்வதைக்கான பழங்கால சமூகத்துல நாடக கவியையே குழுவினுடைய தலைவராக கருதினார். இப்ப சிலப்பதிகாரம் நடிக்கப்பட்டால் இளங்கோவடிகள் தான் நாடக கவி தலைவன். அப்ப இந்த தலைவன் செலுத்துகின்ற அந்த கதையை விளக்கியும் அந்த கதையை நடாத்தியும் முன்பு செய்த கதைக்கே உறுப்பாவது. இப்ப உதாரணத்துக்கு சிலப்பதிகாரத்தை வச்சுக்கிட்டே நம்ம விளக்குவோம். இப்ப இந்த விளக்கி புணர்த்தல் சிலப்பதிகாரத்திலேயே இருக்குது. இப்ப தொடக்க களத்துல கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடக்குது. இது ஒரு சம்பவம், இது ஒரு களம். அடுத்த களத்துல என்ன வருது? ரெண்டு பேரையும் தனி மனையில வீட்டுல இல்லறம் நடத்த மனையறம் படுத்த நிகழ்ச்சி காட்டப்படுது. மூணாவது களம் என்னது? முன்ன சொன்ன களங்களினுடைய கதையில இருந்து விலகுது. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, முத ரெண்டும் தொடர்ச்சி இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்குது, ஒரு களம். ரெண்டாவது என்னது? குடும்பம் நடத்துறாங்க ஒரு வீட்டுல உட்காந்து, இது ரெண்டாவது களம். மூணாவது விலகிட்டு இப்ப அரங்கேற்று கதை முன்ன சொன்ன களங்கள்ல இருந்து கதை விலகுது. தலைவன் செலுத்துகின்ற கதையை விலக்கி வேற ஒரு புதிய காட்சி காட்டப்படுது. கதையில திடீர்னு மாதவி நிக்கிறா, புதிய மாந்திரம் வரா. அவள் அரங்கேறக்கூடிய சடங்குகளான அரங்கேற்று காதை கதையில இருந்து விலகி செல்லக்கூடிய போக்கு உடையது. அப்படி விலகிய அந்த காதையினுடைய இறுதியில் முன் சொன்ன கோவலன் மறுபடியும் வரான். சம்பந்தமே இல்லை, திடீர்னு மாதவி வர அவளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அரங்கேற்றத்தை பத்தி சொல்றாங்க, இந்த நாடகத்தை பத்தி சொல்றாங்க. இது சம்பந்தமே இல்லை, விலகி போயிட்டு. ஆனா அதே கதையில கடைசியில என்ன பண்றாங்க? கோவலன் வரா, மாலையை வாங்குறா, மாதவியை கண்டு அவளை விட்டு வர முடியாம தன்னுடைய மனைவியை மறந்து அவன் என்ன பண்றான்? முன்பு செய்த அந்த கதைக்கே ஒரு உறுப்பாக அது புணர்ப்பதை காண்கிறோம். இப்படி கதையை விளக்கியும் பாட்டும் கூத்தும் என பல்வேறு சுவைகளை சேர்த்து முன்னர் சொன்ன கதைக்கு பொருந்தியும் நாடக கதையை சுவையாக நடத்த உதவக்கூடிய அந்த நாடக உறுப்புகளுக்கு பேர் தான் விளக்குறுப்புகள்னு பேரு. இந்த விளக்குறுப்புகள்ல எதெல்லாம் வரலாம்? இதுலயும் ஒரு 14 வகை இருக்கு. கதைக்கரு, கதை, மாந்தர் படைப்பு, கதை பின்னல், சுவை, பாட்டு, கூத்து முதலான ஒரு 14 வகை. அதனுடைய தொடர்ச்சியும் ஒரு 14 இருக்குது. அப்ப இது நாடக கதை விளக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப இது நிறைய
செய்தியை வந்து அவங்க சொல்றாங்க. இது குறிப்பாக என்ன அப்படின்னா, இந்த விளக்கினிற் புணர்த்துங்கிறது எதெல்லாம் வருது அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன, மறுபடியும் நினைவுபடுத்துறேன். பொருள் ஒண்ணு வந்து பொருள், நாடகம் உணர்த்தக்கூடிய பொருள் அல்லது செய்தி அல்லது கரு, இது விளக்கு உறுப்பு. விளக்கு உறுப்புல ஒண்ணு. ரெண்டாவது யோனி. யோனிங்கிறது கதையை பிறப்பித்தல், அதாவது கதையை உருவாக்குறது. மூணாவது விருத்தி, கதை மாந்தர் பாத்திர படைப்பை வளர்க்கக்கூடிய முறை. நாலாவது சந்தி, நிகழ்வுகளை பொருந்த சேர்த்து கதை பின்னக்கூடிய முறை. சந்திங்கிறது போன வகுப்புல ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க, சந்தினா என்ன? சந்தினா வேற ஒண்ணும் இல்லை, நிகழ்ச்சிகளை ரொம்ப பொருத்தமா சேர்த்து வச்சு ஒரு பிளாட், ஆங்கிலத்துல பிளாட்னு சொல்றோம், கதை பின்னக்கூடிய முறை. அது இப்ப நடந்துகிட்டு இருக்கும், ஒரு கேப் வராம அதை ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு படுத்தணும். அப்புறம் சுவை, மெய்ப்பாடு. இப்ப நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, மெய்ப்பாடு தான். இதெல்லாம் நம்ம உணர்ச்சி தோன்றும் இல்லையா? ஒரு நாடகத்திலேயே கோபமா இருக்கிற மாதிரி காமிக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி காமிக்கிறது, இதெல்லாம் சுவை அப்படின்னு பேரு. அப்புறம் சாதி அப்படிங்கிறது நாடக வகை, அது எந்த நாடகத்தினுடைய வகையாக இருக்குது. குறிப்பு அப்படிங்கிறது மெய்ப்பாட்டில் தோன்றக்கூடிய குறிப்பு பொருள். எட்டாவது சத்துவம், குறிப்பினுடைய விளைவாக நிகழக்கூடிய நிகழ்ச்சி. அபிநயம் அப்படிங்கிறது கை, காலடைவு, உடல் மொழிகளால் ஆன நடிப்பு. இப்போ அபிநயம், அபிநயம்னு நம்ம சொல்றோம்ல, இப்போ வந்து அபிநயம்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். அபிநயம் இப்போ வந்து ஒரு சின்முத்திரை பயன்படுத்துறது, கையில ஒரு முத்திரை பயன்படுத்துறது, காலில் பயன்படுத்துறது, உடல் மொழிகளால சொல்லக்கூடியது. அப்புறம் சொல் வந்து நாடக மாந்தர் பேசக்கூடிய கூற்று வகை. அப்புறம் சொல் வகை, அது என்ன பாட்டினுடைய வகை. வண்ணம் அப்படிங்கிறது இசையினுடைய வகை. வரிங்கிறது கூத்தினுடைய வகை. சேதம் அப்படின்னா அனைத்தையும் நிறைவாக செதுக்குதல். சேதம்னா எடிட்டிங்னு அர்த்தம். ஒரு நாடகத்தை எப்படி கரெக்டா எடிட் பண்ணி கொண்டு போறது, அதுக்கு பேர் சேதம் அப்படின்னு பேர். அப்ப இவ்வளவும் 14 விளக்கினிற் புணர்த்து. இந்த 14ம் யாரு தெரிஞ்சு வச்சிருக்கணும்? அந்த நாடக ஆசிரியனாக இருக்கக்கூடிய ஆடல் ஆசான் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப பொருள் அப்படிங்கிறது நாடகத்தினுடைய கருப்பொருள். பொருள் வந்து 4ஆக இருக்குது. ஆனா தொல்காப்பியர் வந்து வேற சொல்ல, இதே இன்னும் விரிவாக நாம பார்க்க முடியும். இந்த அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிறது தான் அந்த பொருள். ஒரு நாடகத்துல என்ன வரலாம்னா 3 செய்தி வரலாம்: அறம், பொருள், இன்பம். நீங்க திருக்குறள் பாருங்க, அறம், பொருள், இன்பம். 4வது இருக்கு, வீடு அப்படிங்கிறது. அந்த வீடு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, அப்போ அந்த நாற்பொருள் அப்படின்னு அதுக்கு பேரு. அப்ப இது வந்து தமிழகத்துல நமக்கு வழக்கமாக வரக்கூடிய இப்ப நீதி கதைகள்லாம் அறத்தை பற்றியது, அவல கதைகள் வந்து பொருள் பற்றியது, காதல் கதை வந்து இன்பம் பற்றியது. இப்ப இது நாடகத்தினுடைய கதை பொருள் வந்து இந்த 3ல ஒண்ணாக இருக்கும். இப்ப யோனி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா, 14 உறுப்புல 2வது உறுப்பு. இப்ப இந்த சொல்லு வந்து பெண் குறியை, பிறப்பு, கருப்பையை பத்தி குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்தாலும் நாடக கதையை பிறப்பிக்கக்கூடிய முறையை ஆகுபெயராக இதுல சொல்லியிருக்கிறாரு. இப்போ உண்மையில பாருங்க, ரியலிஸ்டிக் ஸ்டோரின்னு ஒண்ணு இருக்கு. இந்த கதையை வந்து எப்படி உருவாக்குவாங்கன்னா, உலகத்துல உண்மையாக இருந்த ஒருவனை கதை தலைவனாக கொண்டு உலகில் உண்மையாய் நிகழ்ந்த கதையை அமைத்தல். இது ஒண்ணு, கதை எப்படி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு. 2வது, உலகத்துல இல்லாத ஒருத்தனை கதை தலைவனாக கொண்டு உலகில உண்மையாக நிகழ்ந்த ஒன்றை கதையாக அமைத்தல். இது வந்து கற்பனை கதைன்னு பேர், பிக்சன். ரியலிஸ்டிக் ஸ்டோரி உண்மையான கதையாகவும் இருக்கணும், உண்மையான தலைவன் இருக்கணும். பிக்சன்ல என்ன ஆகும்? உலகத்துல இல்லாத ஒரு தலைவன். இப்ப நீங்க நம்ம நிறைய இந்த ஸ்பைடர் மேன்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, உலகத்துல இல்லாத ஒரு கதை தலைவன். ஆனா உலகில உண்மையாய் நிகழ்ந்த ஒன்றை கதையாக அமைக்கிற கற்பனை கதை, அதான் பிக்சன் அப்படிங்கிறது. 3வது பாத்தீங்கன்னா, உலகில் உண்மையாக இருந்த ஒருவனை கதை தலைவனாக கொண்டு உலகில் நிகழாத ஒன்றினை கதையாக அமைத்தல், அதுதான் வினோத கதை, பேண்டசின்னு பேர். உலகத்துல உண்மையா இருந்த ஒருத்தனை கதை தலைவனாக கொண்டு உலகத்துல நடக்காத ஒன்ன கதையாக அமைக்கிறது. அப்ப பேண்டசி அப்படின்னு அதை நாம சொல்லலாம். உலகத்துல இல்லாத ஒருத்தனை கதை தலைவனாக கொண்டு உலகத்தில் நிகழாத ஒன்றினை கதையாக அமைத்தல், அதான் மாயாஜால கதை, இல்லூசிவ் ஸ்டோரி அப்படி. அப்ப கதை எப்படி வருது? 4 வகையாக வருது. ஒண்ணு ரியலிஸ்டிக் ஸ்டோரியாக வருது, பிக்சனாக வருது, பேண்டசியாக வருது, இல்லூசிவா வருது. அப்ப நம்ம ஒரு மாயாஜால கதையாக வருது. இந்த 4ம் தான் கதை. இந்த 4 தாண்டி எங்கேயுமே போகாது கதை. அப்ப இது எல்லாமே ஒண்ணும் இல்லை, செல்போன் மூலமா நான் கொஞ்சம்
என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பேசிட்டு இருக்கிறேன், திடீர்னு போன் வருது, அதனால கொஞ்சம் கட் ஆகுது, அதனால பொறுத்துக்கோங்க. அப்ப என்ன அப்படின்னா இந்த 4 அப்படிங்கிறது சரி. விருத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நான் இந்த விரிவா 14 உறுப்பும் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். விருத்தின்னு ஒரு 3வது விளக்குறுப்பு இருக்கு. விருத்திங்கிறதுக்கு என்ன அப்படின்னா வளர்ச்சின்னு பேரு. சரி, இங்க இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் எல்லாருக்கும் தாயம் விளையாண்டு பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். தாயம் விளையாண்டு இருக்கீங்களா? தாயம் தாயம் விளையாடும் போது தாயக்கட்டைய நீங்க தாயம் போடும்போது என்ன சொல்லுவீங்க? யாராவது ஒருத்தங்க யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. தாயம் உருட்டுறீங்க, நீங்க சின்ன குழந்தையில விளையாண்டுருப்பீங்க. கட்டம் போட்டு ஆடு புலி ஆட்டமோ இல்ல ஒரு கட்டம் போட்டு 4 பேர் உட்கார்ந்து வீட்டுல விளையாண்டுருப்பீங்க. தாயம் போடுவீங்க, அப்புறம் 6, 8, 10, 12 இந்த தாயக்கட்டையை உருட்டுவோம். ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யாராவது ஒருத்தங்க சொல்ல முடியுமா? விருத்தம். விருத்தம். விருத்தம்ங்கிறது என்னது? விருத்தி. விருத்தம்னா என்னன்னா வளர்ச்சின்னு அர்த்தம். விருத்தம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? வளர்ச்சி. இப்படி நீங்க தாயம் போட்டுட்டு ஒரு தாயம் விழுந்த உடனே 12 போட்டா அது விருத்தம்னு பேரு. 12 விழுந்துட்டு அப்படின்னா அந்த தாயக்கட்டையில ஜம்ப் பண்ணிடலாம் டக்குன்னு கட்டத்துல. அப்ப அது விருத்தத்தை போடுங்க, விருத்தி. அதுதான் விருத்தம். இந்த விருத்திங்கிற சொல்லு நமக்கு நாடகத்துல இருக்கு. இது விளக்குறுப்புல 1. விருத்தினா வளர்ச்சி, ஒரு பாத்திர படைப்பை வளர்த்தல். விருத்தி 4 வகையாக சொல்றாங்க. சாத்துவதி, ஆரப்படி, கைசிகி, பாரதி. இந்த 4 வகை இருக்கு. சாத்துவதி அப்படின்னா என்னன்னா அறம் பொருளாக தெய்வ மானிடர் தலைவராக வருவது. ஆரப்படி அப்படிங்கிறது என்னன்னா பொருளாக வீரராகிய மானிடர் தலைவராக வருவது. கைசிகி அப்படின்னா காமம் பொருளாக காமுகராகிய மக்கள் தலைவராக வருவது. பாரதி அப்படிங்கிறது கூத்தன் தலைவனாக நடி பொருளாக காட்டியும் உரைத்து வருவது. சாத்துவதினா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, தெய்வ மாந்தர் வேடத்தில் பாத்திரம் ஏற்று வருபவர். தெய்வ மாந்தர் வேடத்துல ஒரு முருகனாக ஒரு சிவபெருமானாக ஒருத்தர் கதாபாத்திரத்தை கேரக்டர்ல வரலாம். ஆரப்படி அப்படிங்கிறது அரச வேடத்துல ஒரு பாத்திரம் ஏற்று வரக்கூடியவர். கைசிகி அப்படிங்கிறது இயல்பான பொதுமக்களாக பாத்திரம் ஏற்று வரக்கூடியவர். பாரதி அப்படிங்கிறது அதாவது கூத்தர், கட்டியங்காரன் முதலான வேடத்தில் வரக்கூடியவர். அப்ப தெய்வம், அரசர், மக்கள், கூத்தர், இந்த 4 தரமான பாத்திரங்களை ஒவ்வொரு நிலையிலும் படிப்படியாக வளர்த்து செல்லக்கூடிய பாங்கு விருத்தி அப்படின்னு பேர். அப்ப இந்த கதை அமைக்கும் போது வளர்ச்சி அடையணும், அதுக்காக இந்த கேரக்டர் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்புறம் சந்தி அப்படிங்கிறது, சந்தினா நமக்கு தெரியும், சந்திக்க வைப்பது சந்தி. கதை நிகழ்வுகளை பொருந்த சேர்க்கக்கூடிய திறன் இது. நாடகத்தினுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை கதை பின்னக்கூடிய முறைக்கு பேர் தான் சந்தின்னு பேரு. இந்த சந்தி 5 வகையாக இருக்கு. அது முகம், பிரதிமுகம், கருப்பம், விளைவு, துய்த்தல்னு பேரு. சந்தி 5 வகை. முகம் அப்படின்னா என்னன்னா எழுவகைப்பட்ட உளவினால் சமைக்கப்பட்ட பூலியுள் இட்ட வித்து பருவம் செய்து முளைத்து முடிவது போல்வது. எழுவகைப்பட்ட உளவினால் சமைக்கப்பட்ட பூலியில் இட்ட வித்து, ஒரு விதை நீங்க 7 தடவை எழுவகைப்பட்ட உளவினால் சமைக்கப்பட்ட 7 தடவை உழுது ஒரு பூமியில ஒரு வித்தை நீங்க ஊன்றி வச்சா அது பருவம் செய்து எப்படி முளைத்து முடியுமோ அது மாதிரி வரக்கூடிய. பிரதிமுகம் அப்படிங்கிறது அஞ்ஞனம் முளைத்தல் முதலாய் இலை தோன்றி நாற்றாய் முடிவது போல்வது. கருப்பம் அப்படிங்கிறது அந்த நாற்று முதலாக கரு இருந்து பெருகி தன்னுள் பொருள் பொதிந்து கற்பம் முற்றி நிற்பது போல்வது. விளைவு அப்படிங்கிறது கற்பம் முதலாய் கதிர் திரண்டு இட்டு காய் தாழ்ந்து முற்றி முளைத்து முடிவது போல்வது. துய்த்தல் அப்படிங்கிறது விளையப்பட்ட பொருளை அறுத்து போரிட்டு கடாவிட்டு தூற்றி பொலி செய்து கொண்டு போய் உண்டு மகிழ்வது. இததான் இந்த 5 விதமான சந்தி அப்படிங்கிறத நாம பார்க்கணும். இது எப்படி அந்த செடிக்கு எப்படி சொல்றாங்களோ அது மாதிரி இந்த நாட்டியத்துக்கு வரும். சுவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தொல்காப்பியரே 8 வகையான சுவையை மெய்ப்பாடு அப்படின்னு சொல்றாரு. நாடகத்துல நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை அப்படிங்கிறதா. அப்ப இது சுவை. அப்புறம் சாதி அப்படிங்கிறது நாடக வகையில கருதலாம். இருவகை கூத்தின் இலக்கணம் அறிந்து அப்படி சிலப்பதிகாரம் கூறுவதனால தமிழ் கூத்தாகிய அந்த நாடகம் 2 வகைகளை மட்டும் பெரிய வகையாக கொண்டது.
அதான் வேத்தியல் பொதுவியல், அதான் நாடகத்தினுடைய சாதி. அப்ப இந்த பாடல் புனைதலும் அவற்றை ஆடக்கூடிய முறையும் நாம தெரிந்து கொள்ளக்கூடியது. குறிப்பு அப்படிங்கிறது சுவையதன் கண் தோன்றுவது அப்படின்னு அடியாருக்கு நல்லா சொல்றார். மனத்துள் உள்ளம் பொறித்தல், காதல் வயப்படல், அஞ்சுதல், வெகுழல், இரங்கல் முதலான உணர்வுகள் எழுமாறு அந்த பாடல்களில் ஏற்ற சொற்களை உருவாக்கக்கூடிய அந்த குறிப்பு அதுல வரணும். சத்துவம் அப்படிங்கிறது சுவையினுடைய உள்ள குறிப்பினை வெளிக்காட்டக்கூடிய செயல்கள். சத்துவம் அப்படிங்கிறது அந்த குறிப்பினுடைய நிகழ்கின்ற நிகழ்ச்சி அப்படிங்கிறார். அதாவது புறத்தோற்றமாக இந்த பார்வையாளர்கள் அறியக்கூடிய வகையில மயிர் கூச்சறிதல், கண்ணீர் வார்தல், மெய் நடுங்குதல் முதலான உடம்பில் புறத்தை தோன்றக்கூடிய அந்த மாற்றங்கள் சத்துவம். இந்த சத்துவம் நிகழ்வதற்கு வாய்ப்பாக நாடக நிகழ்வையும் பாடலையும் ஏற்ற. இப்ப நல்லா பாருங்க, இது வேற ஒண்ணும் இல்லை, சத்துவம்னா வேற ஒண்ணும் இல்லை. நீங்க பாசமலர் படம் பாக்குறீங்கன்னு வைங்க, சிவாஜி கணேசன் எப்படி தங்கச்சிக்கு அப்படி உருகி பண்றாரோ அது மாதிரி அதை பார்த்தோன்னு நமக்கு ஒரு கண்ணீர் வரும்ல. அப்ப அந்த நாடகத்துல அந்த படத்துல நாம ஒன்றி போயிடுறோம். அப்ப அதை நம்ம சத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இது அந்த வாய்ப்பாக இருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த உணர்ச்சி, அதுதான் சத்துவம். அபிநயம் அப்படிங்கிறது இந்த பாவகம், 24 வகை பாவகம் இருக்குது. 24னை பட்டியலிடுகிறார் இந்த அடியாருக்கு நல்லா. காட்சியினுடைய உணர்வுக்கு ஏற்ப நடிகர்கள் தன்னுடைய கண்கள், கைகள், கால் அடைவுகள், தலை குனிதல், நெஞ்சு நிமிர்தல், நடுங்குதல், தளர்தல், துடிதுடித்தல் முதலான உடல் மொழியால் நடித்து காட்டக்கூடிய திறன் தான் இந்த அபிநயம் அப்படிங்கிறது. இந்த அபிநயத்தை இந்த நடிகர் செம்மையா நடிக்கிறாரா அப்படிங்கிறது நாடகாசிரியர் கவனித்து இயங்கக்கூடிய திறன் தான் இந்த அபிநயம். இப்போ ஒரு நடிகன் கல் உண்டவனாக நடிக்கணும், மது அருந்தியவனாக. அப்ப அதெல்லாம் ரொம்ப நுட்பமா செய்வாங்க. புணர்ச்சியுள் உவந்தவனாக, உறங்குபவனாக, பிணம் மாதிரி நடிக்கிறது, வெயிலில் வந்தவனாக, நெருப்பு பட்டவனாக, மலையில் நனைந்தவனாக, நஞ்சு உண்டவனாக, இந்த அரிய அந்த சூழல்களை எல்லாம் சுட்டி அந்த சூழல்ல ஒரு நடிகன் எவ்வாறு நடிக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வியப்பான தகவல்களாக நமக்கு இருக்கு. அப்ப அபிநயம் 24 வகைகள் இருக்கு. அதே மாதிரி சொல் எப்படி இருக்கும் அந்த விளக்கி புணர்த்தல்ல சொல் அப்படிங்கிறது கூற்று நிலை. அதாவது ஒவ்வொருத்தங்க பேசுறாங்க, ஒண்ணு தனக்குத்தானே கூறிக்கொள்ளுதல். ஒரு நாடகம் நடிக்கும் போது தனக்குத்தானே பேசிக்குவாங்க ஒரு கேரக்டர். 2வது பிறரோடு பேசுறது. 3வது தான் தஞ்சமாக புகுந்த கடவுளர் வானிலிருந்து அசரீரியாக குரல் கொடுக்கிறது. இதெல்லாம் கூற்று நிலையில வரக்கூடியது. இதெல்லாம் நாடகத்துல நாம பார்க்க முடியும். நெஞ்சோடு கூறல், கேட்டோருக்கு உரைத்தல், தஞ்சம் பரபரி, தானே குரல். சொல் வகைகள் பாடல் அடியினுடைய அளவு வகையாக ஒரு பாத்திரம் தன்னுடைய கருத்தை உணர்ச்சிக்கு ஏற்ப சிறிய பெரிய அடி வகையால் பாடி உணர்த்துவது இந்த சொல் வகை அப்படின்லாம் நம்ம சொல்றோம். கருத்தை சொல்லக்கூடிய இந்த பாட்டு வகை சூழலுக்கு தகுந்தவாறு பாடக்கூடியது. இப்ப பொதுவா அடியாருக்கு நல்லார் ஒரு எப்படி நாடகத்துல எந்த பாட்டை எத்தனை வரி அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறார். சுண்ணம் 4 அடி, சுரிதகம் 8 அடி, வண்ணம் 4 வரிதகம் 4 என்று எண்ணிய அடித்தொகை என்னவும் பெருமே. சுண்ணம் அப்படின்னா 4 அடியால வரக்கூடியது, சுரிதகம் அப்படின்னா 8 அடியால வரக்கூடியது, வண்ணம் அப்படின்னா 16 அடியால வரக்கூடியது, வரிதகம் அப்படின்னா 32 அடியால வரக்கூடியது. அப்ப இதை நாம பாட்டு அப்படின்னு நாம சொல்லலாம். இந்த எத்தனை பாட்டு எத்தனை வரியில வரணும். வண்ணம் அப்படிங்கிறது பாட்டில் அமைந்த இசை வகை அப்படின்னு நாம சொல்லலாம். உணர்வுகளுக்கு ஏற்ப அதிர்ந்தும் மத்தியமமாகவும் அடக்கியும் இசைக்கக்கூடிய 3 வகையான இசை அந்த கால நாடகத்தில் இடம்பெற்றது. அது பெருவண்ணம், இடைவண்ணம், வனப்பு வண்ணம்னு 3 இருக்கு. பெருவண்ணம் 6, இடைவண்ணம் 21, வனப்பு வண்ணம் 41. இது இசையினுடைய இசை குறிப்பினுடைய அன்றைய அளவீட்டு முறை அப்படிங்கிறத நாம பார்க்க முடியுது. அதை பற்றி நமக்கு விரிவா எனக்கு அந்த செய்தி கிடைக்கல, இல்லைன்னு அந்த 21, 41 உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்புறம் வரி அப்படிங்கிறது வரி கூத்து. அதாவது கிராம மக்கள் கேலியும் நையாண்டியுமாக பாடி ஆடக்கூடிய கூத்துக்கு பேரு. இந்த பல்வகை கூத்துல இது அடங்கும். ஆனால் வரி அப்படிங்கிறது அடியாருக்கு நல்லா சொல்றாரு. வரி என்பது ஒருவர் பிறந்த நிலத்திற்கும் அவரவர் குல தொழிலுக்கும் ஏற்ற வகையில் நடித்தல். இது கணிகையரை மனத்துள் கொண்டு கூறியதாக தோன்றுகிறது அப்படின்னு அடியாருக்கு நல்லா காட்டக்கூடிய கண் கூடு வரி முதலான 8 வகை வரிகளும்
கணிகையர் செயல்பாடுகளாகவே வருதல் காணலாம். பொதுவாக இது நாடக மாந்தருக்குரிய நடிப்பாக இல்லை, வரி என்பதற்கு வரி கூத்து அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனால் வரி என்பதை வரி கூத்து என்று கொள்வதை தக்கதாக தோன்றுகிறது. இது நாம நாடகத்தினுடைய இடையிடையே இந்த நகைச்சுவை முதலான சுவைகளுக்காக பல வகையான வரி கூத்துகளை நாம பார்க்க முடியும். அது நாம ஒரு பழைய பாடல் இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. ரொம்ப பெரிய அளவுல அது நமக்கு இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. அப்ப இதுல நாம இந்த நாடகத்துல இந்த விளக்கி புணர்த்தல் அப்படிங்கிறது ஒரு 14 வகையாக இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இந்த கூத்து அப்படிங்கிறது. அப்புறம் சேதம்ங்கிறது தான் 14. சேதம்ங்கிறது செம்மை ஆக்கம், எடிட்டிங் அப்படின்னு சொன்னேன். நாடக கதையை சேதித்திடுவது சேதம், செதுக்குதல். அதை எதை எது தேவை, எது எது தேவையில்லை அப்படின்னு அதை சொல்றது. அப்ப இதுதான் 14 வகையான விளக்கு உறுப்புகள் அப்படின்னு. இப்ப இந்த 11 ஆடல் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஆடல் பகுப்பு சங்க காலத்துல கிடையாது. இந்த 11 ஆடல்களை முழுவதும் நாம திருமால், சிவன், துர்க்கை, முருகன் முதலான தெய்வங்கள் தம்முடைய எதிரிகளான அவுணர், அரக்கர் முதலானவர்களை அழித்த செய்திகளை பாடி ஆடுவதாக அமைந்துள்ளன. இதுல என்ன சிக்கல்னா, இந்த 11 ஆடலுக்கும் ஒரு குழப்பம் ஏற்படுது. இது உண்மையிலே இந்த 11 ஆடலும் தெய்வத்தை மட்டும் வைத்துக் கொண்டு வருதா, மற்றவர்களை வைத்துக் கொண்டு வருதா? இது ஒரு சின்ன சிக்கலும் நமக்கு அங்க ஏற்படுது. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இளங்கோவடிகள் பொதுவா 11 ஆடல் இப்படின்னு சொல்லிட்டு போறேன்னா அவர் விளக்கம் எழுதல. நான் என்ன நினைக்கிறேன், திருக்குறளுக்கு நூற்றுக்கணக்கான பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. நான் சில சமயம் நினைச்சு பாக்குறேன், ஏன் இந்த வள்ளுவர் திருக்குறள் மட்டும் எழுதினாரு, அதுக்கு அவரே விளக்கம் எழுதிட்டு போயிருக்கலாம்ல, இன்னும் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும்ல. ஏன்னா இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லும்போது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க, நமக்கு குழப்பம் வருது. அப்ப இதே மாதிரி இளங்கோவடிகள் என்ன பண்றாரு, 11 ஆடல் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த 11 ஆடல் எதுன்னு நமக்கு சொல்லிட்டா நமக்கு கரெக்டா கிடைக்கும் இல்லையா? ஆனா கிடைக்கல. அப்ப உரையாசிரியர்கள் தான் என்ன பண்றாங்க, இந்த 11 ஆடல் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. குறிப்பாக புராண கதை நாடகங்கள் தான் இந்த 11 ஆடல்கள். அது தெய்வங்களினுடைய பெயரால இது ஆடப்படுது. அதான் அல்லியம், கொட்டி, குடைகுடம், பாண்டரங்கம், மல்லுடன் நின்றாடல் 6, துடி, கடையம், பேடு, மரக்காலை, பாவை, வடிவுடன் வீழ்ந்தாடல் 5. இது அடியார்க்கு நல்லார் உரையில சொல்றார். இந்த ஏற்கனவே அல்லியம், கொடுகொட்டி, குடை, குடம், பாண்டரங்கம், மல்லாடல் என்ற 6ம் நின்றாடும் வகையின. நின்றுகிட்டு ஆடக்கூடிய ஆட்டம் 6. துடி, கடையம், பேடு, மரக்கால், பாவை, இந்த 5ம் படிந்து வீழ்ந்தாடும் வகை. அதை படுத்துக்கிட்டு படிந்து வீழ்ந்தாடும் வகையின. அப்போ ஏற்கனவே ஒரு 6, இதுல ஒரு 5, அப்போ 11 ஆடல். இவை எல்லாமே தெய்வங்கள் தம்முடைய எதிரிகளான அவுணர், அரக்கரை அழித்த வெறியில் வெற்றி களிப்பில் ஆடிய நிகழ்வுகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த 11 ஆடல் அப்படிங்கிறது கடலாடு காதையிலையும் இந்த வரிசையை இளங்கோவடிகள் குறிப்பிட்டிருக்கிறார். கொடுகுட்டி ஆடல், பாண்டரங்கம், அல்லிய தொகுதி, மல்லாடல், துடி, குடை, குடம், பேடியாடல், மரக்கால் ஆடல், பாவை, கடையம். ஆனால் உரையாசிரியர்கள் இந்த 11 ஆடல்கள்ல வேறுபடுறாங்க. அல்லியம், கொடுகுட்டி, குடை, குடம், பாண்டரங்கம், மல், துடி, கடையம், பேடு, மரக்கால், பாவை அப்படின்னு ஒரு வரிசைப்படுத்துறாங்க. இப்போ நீங்க அல்லியம் அப்படின்னு இதுல சில படங்கள் இருக்கு, உங்களுக்கு நான் வாய்ப்பு இருந்தா நான் அந்த குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன். அல்லியம் என்ன அப்படின்னா, மாயவன் ஆடிற்று, அதற்கு உறுப்பு சொல்லுவ 6ஆம் எனல். அல்லியம் அப்படிங்கிறது கிருஷ்ணர் என்ன பண்றாரு, யானை உருவத்துல வந்த கம்சன், இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த கம்சன் ஒருத்தர் இருக்கிறார், தாய்மாமன் யாருக்கு, கிருஷ்ணனுக்கு. யானை உருவத்துல வந்த கம்சனை மாயவனான திருமால் வென்ற வெற்றியை பாடி ஆடுவது அல்லியம். கம்சன் என்னும் அசுரனை அழிப்பதற்காக அவனது தங்கை தேவகியினுடைய 8வது மகனாக திருமால் பிறந்த கிருஷ்ணாவதாரத்தின் கதை இது. இதுதான் அல்லியம்னு பேர். கிருஷ்ணர் ஆடிய ஆடல் என்ன பேரு, அல்லியம். யானை வடிவத்துல வந்த அசுரனை கொன்று வென்று ஆடிய ஆட்டத்திற்கு பேரு அல்லியம் அப்படின்னு பேர். கொடுகொட்டி உங்களுக்கு சொல்லிட்டேன், சிவபெருமான் ஊழிக்கால கூத்தாகவும் இதை கருதுகிறார்கள். இந்த கொட்டி அப்படிங்கிறது, கொடுகொட்டி அப்படிங்கிறது ஊழிக்கால கூத்து.
உலகு அனைத்தையும் அழித்துவிட்டு சிவன் ஆடக்கூடிய கூத்துன்னு ஒரு கருத்து இருக்கு. மூவகை சிவத்தாண்டவங்கள்ல கொடுகொட்டி, பாண்டரங்கம், காபாலம் இதுவும் ஒண்ணு. ஆண்மையும் வெற்றியும் தோன்ற ஆடக்கூடிய இந்த சிவ தாண்டவங்களினுடைய ஒரு பகுதியான சக்தி ஒதுங்கி நிற்பாள் என்பதும், அவளுடைய கருணையால் சிவனது சினம் தனியும் என்பதும் தத்துவம். சிவன் அவுணர்களை அழித்த கதை தான் கொடுகொட்டி. அதாவது என்னன்னா, திரிபுரத்தை அழித்தது. அதான் கொடுகொட்டி அப்படிங்கிறது. கை கொட்டி கொண்டு ஆடுதல்னால, கொடுமையா இருப்பதனால கொடுகொட்டி அப்படின்னு பெயர் வந்தது. நடுகள் காதையில இதை பற்றிய செய்தி வருது. அரசன் பார்த்து மகிழ்ந்த செய்தியை சிலப்பதிகாரமே இன்னொரு இடத்துல நடுகள் காதையில சொல்லுது. குடை அப்படிங்கிறது, குடையை வைத்து ஆடியதால் இது குடை கூத்து. முருகன் ஆடிய ஆட்டம். முருகன் கொடை வச்சு ஆடி இருக்கிறார். இந்த செய்தி நமக்கு பலருக்கு தெரியாது. குடையை வைத்து ஆடியதால் இது குடை கூத்து. குடையை ஒருமுக எளினியாக சாய்த்து தன்னுடைய உருவை மறைத்து ஆடினார். அதாவது அரக்கர்களை முருகன் போரில் வென்ற வெற்றியை கூறுவதுதான் இந்த குடை கூத்தினுடைய கதை. அப்புறம் குடம் கூத்து. குடை கூத்து வேற, குடம் கூத்து வேற. குடத்தாடல் அப்படிங்கிறது குன்றெடுத்தோன் ஆடல். அதனுக்கு அடைக்குப ஐந்துறுப்பு 5 குடம் கொண்டு ஆடியதால் குடக்கூத்து. காமன் மகன் அனிர்த்தனை தன்னுடைய மகள் உளையை காதலித்த குற்றத்திற்காக வாணன் சிறை வைத்தலின் அவனுடைய சோ என்னும் நகர வீதியில் சென்று நிலம் கடந்த நீனிரவண்ணன் குடம் கொண்டாடிய குடக்கூத்தும். இது பஞ்சலோகங்களாலும் மண்ணாலும் குடம் கொண்டு ஆடினது. அடியாருக்கு நல்லா சொல்றார். காமனுக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் பேரு அனிருத்தன். இந்த பேர் வச்சிருந்தாலே இந்த சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அனிருத்து அப்படின்னு பேர் வச்சாலே பொருத்தமா தான் வச்சிருக்கிறானுங்க. குடம் கொண்டு ஆடியதால் காமனுடைய மகன் அனிருத்தன். இந்த அனிருத்தனை தன்னுடைய மகள் உளையை அப்படிங்கிற ஒரு பெண் காதலிக்கிறா. அந்த காதலித்த குற்றத்திற்காக வாணன் அப்படிங்கிறவன் சிறை வைக்கிறான். அவனுடைய அந்த நகரான சோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம். அந்த நகர வீதியில நிலம் கடந்த நீனிரவண்ணன் குடம் கொண்டாடிய குடக்கூத்து. இந்த குடத்தை தலையில வச்சு ஆடி இருக்கிறான். கையில நல்லா பாருங்க, 2 கையில எப்படி குடம் வச்சு ஆடி இருக்காங்கன்னு பாருங்க. 2 கையில குடம் இருக்கும், 2 தோல்ல குடம் இருக்கும், தலையில ஒரு குடம் இருக்கும். 5 குடமும் கீழே விழக்கூடாது. இப்ப நம்ம பெண்களை 5 குடம் இல்ல 5 டம்ளர் வச்சிருந்தா போதும். 5 டம்ளர் இப்படி வச்சு ஒரு கையில கொண்டு வர சொன்னாலே டபக்குன்னு கீழே போட்டுரும். ஆனா இவங்க 5 குடத்தை கையில வச்சு ஆடி இருக்கிறாங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அந்த குடமும் எப்படி இருக்குன்னா பஞ்சலோகத்தால இருக்கணும், மண்ணால இருக்கணும். பஞ்சலோகத்தால இருந்தாலும் கீழே விழுந்தா நெளிஞ்சிரும். குடம் உடையக்கூடாது, மண்ணால செஞ்சா. கீழே விழுந்தா உடைஞ்சிரும். அப்ப மண்ணாலையும் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப குடம் கொண்டு ஆடினதுதான் இந்த குடக்கூத்து. அடுத்தது பாண்டரங்கம். பாண்டரங்கம் ஏற்கனவே சொன்னேன். பாரதி வடிவாக சிவன் வெந்நீரை அணிந்தாடிய கூத்து பாண்டரங்கம். தேர் முன் நின்ற நான்முகன் காண சிவபெருமான் பாரதி வடிவில் ஆடிய செய்தி தவிர இதன் கதை தெரியவில்லை. இதுவும் அவுணரை கழித்த அந்த அசுரர்களை அளித்த கதையாக இருக்கலாம். அடுத்தது மல்லாடல் அப்படின்னு ஆடக்கூடிய ஆடல். மல்லாடல் அப்படின்னா என்னன்னா, வாணன் அப்படிங்கிற அசுரனை வெல்வதற்காக மாயோன் திருமால் மல்லனாய் சென்று அறை கூவி அவனை உயிர் போக செய்த நிலையில் ஆடியது மல்லாடல். மல்யுத்தம்னு சொல்றான் இல்லையா, கிருஷ்ணர் என்ன பண்றாரு, மல்யுத்தம் ஆடுறாரு. மல்லனாக சென்று அறை கூவி அந்த அசுரனை அழித்து அதுக்கப்புறம் அவனை கொன்ன பிறகு ஆடக்கூடிய ஆட்டம் மல்லாடல். வாணன் மீது சீற்றம் கொண்ட அந்த திருமால் மல்லனாக அவன் உயிர் போக நெறித்து கொன்ற கதையை சொல்லக்கூடியது இந்த மல்லாடல். துடியாடல், இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இன்னைக்கும் இருக்கக்கூடிய கூத்துல ஒரு வகை துடியாடல்னு ஒரு கூத்து. இது முருகன் ஆடிய ஆடல். நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க, எல்லா தெய்வத்தையும் விட முருகனுக்கு தான் சிறப்பாக இருக்கும் ஆடல். ஏன்னா முருகன் துடியாக இருக்கக்கூடிய தெய்வம், ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய தெய்வம். முருகன் ஆடிய ஆடல். கரிய கடலின் நடுவு நின்ற அந்த சூரனை திருச்செந்தூர்ல முருகன் அக்கடல் நடுவில் அந்த திரையே அரங்கமாக நின்று, அலைதான் அங்க கடலினுடைய அலைதான், கடல் ஒரு அரங்கம், திரைசீலை என்னன்னா கடலினுடைய அலை.
துடிகொட்டி ஆடிய துடிக்கூத்து அப்படின்னு அடியாருக்கு நல்லா சொல்றாரு. கடலுக்குள்ள ஒளிஞ்ச அசுரனை, அந்த சூரனை முருகன் போரிட்ட அழித்த அந்த கதை தான் துடியாடலினுடைய கதை. அப்போ முருகன் ஆடிய ஆட்டத்துக்கு பேரு துடியாடல்னு பேரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆட்டம் என்ன அப்படின்னா கடையம் அப்படின்னு ஒரு ஆட்டம். கடையம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வயல்வெளியில ஐராணி மடந்தை ஆடிய ஆட்டம் கடையம். வாணன் அப்படிங்கிற ஒரு மன்னன், அவனுடைய ஊர் பேரு வந்து சோங்கிற ஒரு ஊரு. வடக்கு வாசல்ல வயல் இடத்துல நின்று அந்த வயல்ல வடக்கு வாசல்ல வயல்ல போய் ஐராணி அப்படி சொல்லக்கூடிய ஒரு பெண் ஆடிய ஆட்டம் வந்து கடையம் அப்படின்னு. இந்த கதை என்னன்னு நமக்கு தெரியல. அடியாருக்கு நல்லா இந்த குறிப்பை சொல்றாரு. இதுவும் ஒருவேளை இந்த அனிருத்தனை மீட்க வாணன் மீது ஐராணி போர் தொடுத்து வென்று ஆடிய கூத்தாக இருக்கலாம். ஐராணிங்கிறது இந்திராணியை குறிக்கக்கூடிய ஒரு பேருன்னு ஒரு கருத்து இருக்கு. அடுத்தது பேடு ஆடல். ஆண் அழகனான அந்த காமன் மன்மதன் ஆணும் பெண்ணுமற்ற பேடி கோலத்தோடு ஆடியது, திருநங்கையாக மாறி ஆடியது. ஆண்மை தன்மையில் தெரிந்த பெண்மை கோலத்தோடு காமன் ஆடிய பேடு என்னும் ஆடலும். ஆண்மை தன்மையில் திரிதல் அப்படிங்கிறது விகாரமும் வீரியம் நுகரும் பெற்றியும் பக்தியும் பிறவும் என்று அந்த காமன் வந்து ஒரு பேடியாக நின்று ஆடக்கூடிய ஒரு ஆடல் அப்படிங்கிறது இது ஆண் பேடு அப்படிங்கிறது. அப்ப இது வந்து பேடி ஆடல். மன்மதன் வந்து பேடியாக உருவம் எடுத்து ஆடியது அப்படிங்கிறது. அப்ப இது ஒரு செய்தி இருக்கு. மரக்கால் ஆடல் அப்படின்னு ஒரு ஆட்டம் இருக்கு. அசுரர்களினுடைய கொடும் தொழிலை பொறுக்காத மாயோளாகிய துர்க்கை ஆடிய ஆட்டம் மரக்கால் ஆடல். மாயவள் அப்படின்னா துர்க்கை, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மாயவன்னா திருமால், மாயவள்னா துர்க்கை. துர்க்கை வந்து அவுணர் உண்மை போரால் வேரல் ஆற்றாது வஞ்சத்தால் வேரல் கருதி பாம்பு தேல் முதலியவற்றை உலக்கி களைதற்கு மரக்கால் கொண்டு ஆடுதலின் மரக்கால் ஆடலாயிற்று. அசுரர்கள் என்ன பண்றாங்க, பாம்பு தேல் எல்லாம் இந்த அம்மனுக்கு அனுப்புறாங்க கொல்றதுக்கு. இப்ப மரக்கால் ஆடல்னா என்ன பண்றாங்க, காலில் ஒரு கம்பு கட்டுறா இந்த துர்க்கை தேவி. இந்த கம்பை கட்டிட்டு ஆடுறா. கம்பை கட்டிட்டு ஆடும்போது பாம்பு தேல்லாம் என்ன ஆகும், அந்த கம்புல அடிபட்டு செத்து போகும். அவ்வளவு வேகமா ஆடுறா. அது பேர் தான் மரக்கால் ஆடல். அதான் மரத்தால் ஆன ஒரு கால், அந்த காலினுடைய துணையை கொண்டு ஆடியதுதான் இந்த துர்க்கை ஆடினால் அதான் மரக்கால் ஆடல். பாவை கூத்துன்னு ஒண்ணு இருக்கு. கொல்லிப்பாவை வடிவம் எடுத்து ஆடி அசுரர்களை மோகித்து விடும்படி திருமகள் ஆடிய ஆட்டம் மோகினி ஆட்டம். கொல்லிப்பாவை வடிவம் எடுத்துறது. அவுணர் வெவ்விய போர் செய்தற்கு சமைந்த போர்க்கோலத்தோடு மோகித்து விடும்படி கொல்லிப்பாவை வடிவாய் செய்யோளாகிய திருமகளால் ஆடப்பட்ட பாவை என்னும் ஆடல். இன்னைக்கும் நாமக்கல் பக்கத்துல கொல்லிமலைன்னு இருக்கு, கொல்லிப்பாவைன்னு ஒண்ணு அங்க இருக்கு. இது ஒரு செய்தி இருந்துகிட்டே இருக்கு, கொல்லிப்பாவை. இந்த கொல்லிப்பாவை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காட்டுல போகக்கூடியவங்களை மயக்கி அழித்து விடும். கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. அப்ப இந்த 11 ஆடல்களை நமக்கு செய்திகளாக நமக்கு தெரியுது. இந்த 11 ஆடலும் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆடலாசிரியனுக்கு முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். அப்ப இது ரொம்ப முக்கியம். தெய்வங்கள் தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தெய்வங்கள் தான் எல்லாமே ஆடி இருக்கு. திருமால் ஆடியது 3, சிவன் ஆடியது 2, முருகன் ஆடியது 2, துர்க்கை ஆடியது 1, திருமகள் ஆடியது 1, ஐராணி அதாவது இந்திராணி ஆடியது 1, மன்மதன் ஆடியது 1. அப்ப இது எல்லாமே கிட்டத்தட்ட தெய்வங்கள் ஆடிய. இப்ப இதை வந்து நாடகத்திலையும் நாட்டியத்திலையும் கொண்டு வரணும். இந்த 11 ஆடல்கள் ஆடி இருக்கிறாங்க. அப்ப இதுவரை நமக்கு 11 ஆடல். அப்புறம் பாட்டும் கொட்டும். அதுக்கு அடுத்தது என்ன பாட்டு கொட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். என்னென்ன கூத்துக்கு என்னென்ன நெகிழ்ச்சியுடைய பாட்டு இருக்குன்னு ஒரு முறை இருக்கு. பாடல் இயற்றுனர் அப்படின்னு இயற்றுவோரே அந்த உருக்கள் பாடல்களை இயற்றுவோருக்கு என்ன பேரு, பாடல் இயற்றுனர். அந்த இசை பாடக்கூடியவங்க என்னென்ன, இப்ப வந்து நடனத்தை சொல்லியாச்சு.
அப்ப அதற்கு தகுந்தவாறு பாட்டு நடக்கணும். அது எப்படி எப்படி அமைக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால கொஞ்சம் விரிவாக தான் இந்த செய்திகளை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். அதனால முடிந்த அளவு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனா கடினமாக இருந்தாலும் கூர்ந்து கவனித்தால் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இதுவரை நாம இந்த ஆடல் ஆசான்ல 11 ஆடலும் அப்படின்னு 11 ஆடல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுவரை இன்றைய வகுப்பு வந்து நமக்கு முடியுது. அடுத்த வகுப்புல வந்து நாம இதனுடைய தொடர்ச்சியை நாம பார்க்க போறோம். இன்னும் ஒரு 5 மணித்துளிகள் இருக்கு. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா இதுவரை இந்த பகுதியில நடத்துனதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். சார், இதுல விலக்கு உறுப்புகள்னு இருக்கு இல்லையா, இந்த இந்த லா வந்து எப்படி இதா இருக்கு? ஆக்சுவலி நம்ம விலக்குக அப்படின்னு சொல்றப்ப அந்த லா போடுவோம் இல்லையா? இல்ல, அந்த லா இல்ல. பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய லா இல்ல, லட்டுக்கு வரக்கூடிய லா. எப்பவுமே என்னுடைய மாணவர்களுக்கு வந்து லட்டுக்கு வரதெல்லாம் லா. அந்த லட்டு வந்து நமக்கு ஈஸியா தெரியும் இல்லையா, அதுதான் விளக்கு. விளக்குதல்னா நீக்குதல். ஓகே. அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய லா போட்டீங்கன்னா விளக்குகள்னா விவரிக்கிறதுன்னு அர்த்தமாயிடும். ஓகே. இப்ப ஆக்சுவலி இந்த சீன்ஸ், இந்த இத ஒரு நாடகம்னா அதோட எல்லா கான்செப்டையும் விளக்கிறது தானே, விவரிக்கிறது தானே இதோட வேலை. இந்த இடத்துல விளக்கி புணர்த்தல். நான் என்ன சொல்றேன், விளக்குனா தேவைப்படும் போது, நான் தான் ஒரு விஷயத்தை உதாரணம் சொன்னேன். என்ன அப்படின்னா, ஒரு அரசன் இருக்கிறான், ஒரு நட்பு அரசன் இருக்கிறான். அவங்க 2 பேரும் நண்பர்கள் தான். ஆனா சில சமயம் அவனை கட் பண்ணி விட்டுறது, விளக்கிடுறது. தேவையில்லை, இந்த டயத்துக்கு அவன் தேவையில்லை அப்படின்னு விளக்கிடுறது. விளக்கிட்டு தேவைப்படும் போது சேர்த்துக்கிறது. விளக்கி புணர்த்தல். புணர்த்தல்னா சேர்க்கிறது, விளக்குறதுனா நீக்கிறது. எப்ப தேவையோ. ஒரு நாடகத்துக்கு ஒரு செய்தி, இப்ப என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு நாவல் இருக்கு. நாவல்ல ஒருத்தர் வந்து ஒரு செய்தியை ஒரு வரியில சொல்றாங்க. இந்த சுவரில் ஒரு துப்பாக்கி தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வரி எழுதிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நாவல்ல எழுதியிருக்கிறாரு. இந்த நாவல் முடியறதுக்குள்ள 2 விஷயம் நடக்கணும். ஒண்ணு, அந்த துப்பாக்கியை எடுத்து யாரையாவது சுட்டிருக்கணும், இல்லைன்னா அந்த துப்பாக்கியை உடைச்சு தூர போட்டிருக்கணும். சம்பந்தம் இல்லாம அந்த இடத்துல துப்பாக்கியை சொல்லக்கூடாது. அதே மாதிரிதான் ஒரு நாடகத்துல எதை சேர்க்கணும், எதை சேர்க்க கூடாது, அதான் விளக்கி புணர்த்தல். புரியுதுங்களா? விளக்கி புணர்த்தல். ஓகே. அதுதான் இதுல. ஓகே சார். ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ. வேற யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? விளக்கு சந்தி இது ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பொருள் இருந்த மாதிரி இருந்தது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, சந்திங்கிறது நான் என்ன சொல்றேன்னா, விளக்கிங்கிறது விளக்குதல், நீக்குதல் தான். அந்த செயல் முடிஞ்சிரும், உணர்த்தல் வந்துடும். சந்திங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, சந்திக்க வைக்கிறது. அதாவது என்னன்னா, அந்த ஒரு செயல், ஒரு நாடகத்துல ஒரு காட்சி, ஒரு களம் இருக்கு. அதை வந்து எப்படி அந்த பிளாட்னு சொல்றோம்ல, கதை பின்னர், இதுக்கு அடுத்து இது வரணும், இதுக்கு அடுத்து ஒரு ஜாயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா. இந்த காட்சி, இந்த காட்சிக்கு அடுத்து இந்த காட்சியை இங்க ஒரு காட்சி இருக்கு, இங்க ஒரு காட்சி இருக்கு. இப்ப நீங்க சிலப்பதிகாரத்துல முதல் பகுதி வந்து திருமண நிகழ்ச்சி வருது. 2வது வந்து அவங்க குடும்பம் நடத்தக்கூடிய அந்த மனை அறம் படுத்த கதை வருது. இப்ப 3வது என்ன வருது, அரங்கேற்ற கதை வருது. இப்ப சம்பந்தமே இல்லை, அரங்கேற்ற கதை சம்பந்தம் இல்லாத ஒண்ணு. அதாவது இப்போ மாதவி வந்தான்னு சொல்லிட்டு போயிடலாம் அந்த கதைக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த இசை பற்றி, இந்த நாடகம் பத்தி இதெல்லாம் ரொம்ப விரிவா பேசிட்டு போறாங்க. ஆனா அதுல கடைசி இருக்கக்கூடிய 10 வரி என்ன ஆகுது, கோவலன் எப்படி மாதவியை அடைந்தான்ங்கிற செய்தியை கடைசியில சொல்லி அங்க சேர்த்து வச்சிடறாங்க. அப்ப அதுக்கு பேரு சந்தின்னு பேரு. சந்திங்கிறது வேற ஒண்ணு இல்ல, சந்திக்க வைப்பது சந்தி. நம்ம விளக்குதல் வேற, சந்திக்கிறது வேற. விளக்குதல் வந்து ஒட்டுமொத்தமா விளக்கிடுறாங்க, ஆனா தேவைப்படும் போது புணர்த்தல் சேர்க்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ஒரு காட்சிக்கு இன்னொரு காட்சிக்கு நடுவுல இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கு இல்லையா, அதை இணைக்கிறது சந்தி. ரொம்ப நன்றி. ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லலாமா சார்? சொல்லலாம். அதான் நான் அதைதான் தமிழ்ல வந்து பிளாட், கதை பின்னல்னு சொன்னேன் நான். இந்த பிளாட்டு,
அது ஸ்கிரீன் பிளேயும் சொல்லலாம். நீங்க இப்ப திரைக்கதை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதை சொல்லலாம். கதை பின்னல் தான் அதுக்கு பொருத்தமா வரும். இதுக்கடுத்து இதை எப்படி கொண்டு வர்றது, இதுக்கடுத்து இதை எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு கொண்டு வரதான். நன்றி சார், தேங்க்யூ. நன்றி. நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு. அடுத்த நிகழ்வு வந்து 15ஆம் தேதி நடக்குது, சனிக்கிழமை. அடுத்து வந்து நம்மளுக்கு நிறைய கேள்விகள் ஃபீட்பேக்ல வந்தது, வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்றது. அது குழுவில் டிசைட் பண்ணி நாங்கள் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண போகிறோம். மாரியப்பன் சார் ஆல்ரெடி அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, ஆல்ரெடி அதில் வீடியோஸ் போட்டுருக்காரு. டியூ தமிழ், கரெக்டுங்களா சார்? டியூ, ஆமா, டியூ தமிழ். டியூ தமிழ். அதனால முதல் வகுப்பு யூடியூப்ல அப்லோட் செய்யப்படும். செஞ்ச உடனே உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்றோம், நீங்க அது பார்க்கலாம். இதுதான் வந்து ரெண்டாவது அப்டேட். மற்றபடி ஆஸ் யூஷுவல் நாங்கள் ஃபீட்பேக் லிங்க் ஷேர் பண்றோம். உங்களோட ஃபீட்பேக், சஜஷன்ஸ், கொஸ்டின்ஸ், இந்த 5th செஷனோட கொஸ்டின்ஸ் எதாக இருந்தால் ரெக்கார்ட் பண்ணுங்க. நம்ம மாரியப்பன் சார்கிட்ட ஃபாலோ அப் அதை பற்றி பண்ணிக்கலாம். மற்றபடி இணைந்தமைக்கு நன்றி. நம்ம அடுத்த நிகழ்வுல சந்திப்போம். தேங்க்யூ. மிக்க நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்குமே நன்றி. நன்றி சார். நன்றி 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 சார். நன்றி, எல்லாருக்குமே நன்றி. வணக்கம் குலசேகர சார், நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. தீபலட்சுமி அம்மா வணக்கம், நன்றி. ஐயா வணக்கங்க ஐயா, மிகவும் சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்கம்மா, நன்றி. டிஆர்பி படிக்கும்போது இந்த 11 வகை ஆடல் படிச்சது இப்போ ரொம்ப தெளிவா புரிஞ்சுதுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா.